Hello Yes. everyone. Welcome to Integrate Yourself podcast. Yes, இன்னைக்கு நம்மளோட அகைன் ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம அருணோதயன் ப்ரோ தான் வந்து நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ. நானும் எப்படி தேங்க்ஸ். இருக்கீங்க? சூப்பரா எப்படி இருக்கேன். எஸ், இப்பதான் ஜிம் போயிட்டு வந்திருக்கேன். அதான் சொட் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்டிவா போலாம். வெரி குட் ப்ரோ. நல்லா நல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணி நல்லா பயங்கரமா இருக்கு ப்ரோ. வீடியோலாம் ஒர்க் அவுட் வீடியோலாம் இருக்குங்க. மசில் இருக்குங்க. கலக்குறீங்க. எஸ். ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ என்ன மேட்டர்னா ப்ரோ, நான் வந்து ஸ்ட்ரைட்டா டாபிக் உள்ளே போயிடுறேன். இன்னைக்கு எஸ். இந்த வாரம் டாபிக் வந்து எஸ் ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் த சோஷியல் மீடியா தான் ப்ரோ. ம், ஏன்னா எல்லாருமே அதை பத்தி தான் இது பண்றோம். ஸோ ம். அதை பத்தியே நம்ம இந்த வாரம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி வந்து மாற்றம் எப்படி இருக்கு? 10 நாள் ஆச்சு. மாற்றம் மாற்றம் ஒரு ஒரு மாற்றம் இருக்கு. அது கண்ட்ரோல் இல்லாத மாற்றமா இருக்கு. அதுதான் நமக்கு ஆபத்தா இருக்கு. எங்கேயுமே எதுவுமே ஓகே கண்ட்ரோல் ஓகே. பண்ண முடியல. எல்லா இஷ்டத்துக்கு அவுத்து விட்ட மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதை ஏத்துக்க ஓ. மாட்டேங்கிறாங்க ஓட் பண்ண நபர்கள். அது பழைய ஆட்சியில அப்படிதானே இருந்துச்சு, இப்பவும் அப்படிதான் இருக்குங்கிறாங்க. மீன்ஸ் இது யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் வந்து நினைச்சுக்கிறேன். அதே சமயம் இந்த மாதிரி பேசுறாங்கல்ல, ஆ, அப்படி இருந்தா இப்படி இருக்கா, நீங்க டைம் கொடுங்கன்னு ம், பேசுற நபர்கள் லைஃப்ல இது மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னா அப்போ அவங்க யோசிப்பாங்க, யாருக்கா நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. மீன்ஸ் சிக்கல்ங்கிறது யாருக்குமே நடக்கக்கூடாது நம்ம பேசுறோம். அவங்க என்ன பேசுறாங்க, ஓட் பண்ண நபர்கள் ம், நடக்கதான் செய்யும். போன ஆட்சி நடந்துச்சுல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகுங்கிறாங்க. இது ஏதோ திரைப்படத்துல நடந்துட்டு இருக்க சண்டை காட்சிகள் மாதிரி மோசமான கொடூரமான சம்பவங்கள் மாதிரி அவங்க பாக்குறாங்க. இது தமிழ்நாட்டுல இருக்க மனிதர்களோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு, கொலை கொள்ளை சம்பவங்கள். அதை நம்ம நடக்கக்கூடாதுன்னு பேசுறோம். ம். பரவாயில்ல, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ இன்னும் எஸ். மாற்றம் எதுவும் வரல 10 நாளைக்கு. அப்படி இல்ல எடுத்துக்கலாமா? ஆமா, மாற்றம் வரல. இந்த மாற்றம் ரொம்ப ஆபத்தானதா இருக்குங்க. ஆபத்தானதா இருக்கு. அப்படிதான் தப்பு நடக்குங்கிறாங்கங்க. ஓ. இப்ப டிஎம்கே ஆட்சியில ஆமா. சிக்கல் நடக்குன்னா, எஸ், இது மாதிரி சிக்கல் நடக்குது. சில விஷயங்கள், சமூக விரோதிகள் அதிகமா இருக்காங்க. எல்லா இடத்துக்குமே காவல்துறை செயல்பட முடியல அப்படிங்கிற ஒரு நியாயமான விஷயத்த பதிலா சொல்றாங்க. நடந்துச்சு போன ஆட்சியில. ஆனா இப்ப ம், இவங்க என்ன சொல்றாங்கன்னா, போன ம். ஆட்சியில நடந்துச்சுல்ல, இப்பவும் அப்படிதான் நடக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கங்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு ஆ, ஈகோ கிளாஷ் அது ஆகுதுன்னு சொல்றேன். அப்படிதான் நடக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் எங்க தலைவர் வந்து விஜயன் சரி பண்ணுவாருங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குற்றங்களை சரி பண்ணுவாருங்கிற மாதிரி. மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் ரைஸ் ஆகாம கிளைமேக்ஸ்ல சரி பண்ணுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகி அந்த அப்புறம் ஹீரோ தமிழ்நாட்டுக்கு பெரிய பிரச்சனை இதுக்கு அந்த மேல ஹீரோ தடுக்கவே எலிவேஷன் முடியாது அப்படிங்கிறப்பதான் வந்து சரி பண்ணுவாருங்கிற மாதிரி பேசுறாங்க. அது ரொம்ப சங்கடமா இருக்கு நமக்கு. அந்த ஹீரோ எலிவேஷனுக்காக வெயிட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆமா ஓகே ஆமா எனிவேஸ். எஸ், தமிழ்நாடு ஸோ முழுக்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துல காட்டுற மாதிரி ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் அடி வாங்குவாரு, அப்புறம் தான் ஆமா. அடிப்பாரு. எஸ். ஸோ ப்ராப்ளம் யா அதாவது லெட்ஸ் சி அண்ணா, லெட்ஸ் சி. தமிழ்நாடு முழுக்க ரவுடிங்க அதிகமாயிட்டாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, ப்ளீஸ் வாங்கண்ணா அப்படிங்கிறப்பதான் வந்து மொத்தமா எல்லாரையும் காலி பண்ணுவாருங்கிற மாதிரி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தினம் இது இது இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்கிறது சமூக விரோதிகளுக்கு ம், ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ஓகே ரைட், அங்கங்க தவறு நடக்குதா, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு என்ன சொல்றது, சமூக ம், விரோதிகள் அப்படிங்கிற டேக் கூட தள்ளி வச்சிடலாம். அவங்க கூட கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. ஏன்னா முதல் 3-4 மாசங்கள் வந்து ம், காவல்துறை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அது எல்லா ஆட்சியிலுமே. சோ அப்படி இருக்கப்ப இங்க ம், சின்ன சின்ன பசங்க ம். அந்த விஷயங்கள் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். 13 வயசு 14 வயசு பசங்களுக்குள்ள ஆ, கொலைகள் நடக்குது. சோ அது ரொம்ப ஆபத்தா இருக்கே, சொசைட்டிக்கே ஆபத்தா இருக்கு. ஏன்னா சின்ன பசங்க, சிறுவர்கள் அவங்க. சோ நம்ம ரோட்ல போறோம் அப்படின்னா சின்ன பசங்க விளையாண்டு இருப்பாங்க, சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ம், பசங்க கொலை பண்ணிக்கிறாங்க. ஏய், இது சொசைட்டிக்கே ஆபத்துரா அப்படின்னு நம்ம ஆமா. சொன்னோம்னா அது அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் ம். பொறுத்துக்குங்கிறாங்க. எஸ். ஆ. அதுதான் ப்ரோ. எஸ். ஏன் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து அது உண்மையான ஃபேக்டர் ப்ரோ. இப்ப வந்து எஸ். நெறைய பேர் வந்து பயப்பட முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் ஒரு 40 வயசு மேல எஸ். நம்ம சின்ன வயசுல இருந்து வரும்போது சொல்றேன். ஒரு 40 எஸ். வயசு மேல, ஒரு 45 வயசு எஸ். மேல இருக்கவங்கள பார்த்து தான் பயப்படுவோம். இப்ப ஆமா. என்ன சொல்றாங்கன்னா, சின்ன பசங்கள பார்த்து தான் பயப்படணும் நீங்க. எஸ். ஏன்னா அவங்க எஸ். தான் ரொம்ப டேஞ்சரு. இந்த ஸ்கெட்ச் படத்துல வர்ற மாரி தான் அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. எஸ். பட் விஜய் எனக்கு சார் தெரியல அது தெறிப்படம்னு எப்படின்னுட்டு. நினைக்கிறேன். ஒரு டைலாக் இருக்கு, தெறிப்படம் தான் ம், நினைக்கிறேன். அதுல ஒரு ம். டைலாக் சொல்லுவாரு, ஆ. சின்ன பசங்களை வச்சு அப்படியே முடிச்சு விட்டுருவாங்கிற மாதிரி, அண்டர் 13 மாதிரி விஷயம் சொல்லுவாரு. சோ அதெல்லாம் ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு ஆ. பண்றாங்களோ நமக்கு தோணுது. தெரியலையே! என்னதோ ப்ரோ. எஸ். சரி ப்ரோ. ஓகே. நான் ஒரு இன்னொரு மேட்டர் என்ன கேட்கணும்னா, அப்ப வந்து வோட் எஸ். பெர்சன்டேஜ் நெறைய வந்தது ப்ரோ. ஆமா. இந்த எலக்ஷன்ல தான் வந்து மிகப்பெரிய 85% கிட்ட வந்து வோட் வந்தது. ஆமா. ஸோ இந்த வோட் எல்லாமே வந்துட்டு எல்லாருமே வந்து நான் என்ன நினைச்சேன்னா, மக்கள் எல்லாருமே வந்து அரசியல் பேசுறாங்க. தட் இஸ் வெரி குட்ல உண்மையாவே. எஸ். எல்லாருமே வந்து வோட் போட்டிருக்காங்க. எல்லாருமே அரசியல் பேசுறாங்க. ம். ஸோ இந்த அரசியல் பேசுறது வந்து இப்ப எப்படி அவங்க எப்படி கரெக்ட்டா இது பண்றாங்களா? நம்ம கரெக்ட் தப்புன்னு சொல்ல முடியாது. புரியுது. பட் ஆனா அது வந்து சொசைட்டிக்கு வந்து வேல்யூபிளா இருக்கா? அப்படின்ற மாரி நான் எஸ். கேட்கிறேன். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டிவிகே தொண்டர்களுக்கு ஒரு விஷயத்த நான் வாழ்த்துவேன். இதுலலாம் நான் ஈகோ பார்க்கக்கூடாது. ம், என்ன விஷயம்னா, அவங்க எல்லாரும் போய் வோட் ம், பண்ணாங்க. அதனால வோட் பேங்க் வந்து வோட் கவுண்ட் அதிகமாச்சு மொத்தமா தமிழ்நாட்டுல. மீன்ஸ் எவ்வளவு தூரம் ம். டிராவல்னாலும், ஈவன் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பைக் எடுத்துட்டே போயிட்டாங்க. பஸ் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி ரூமுக்கு வந்து ஃப்ரெண்ட்ட பைக் வாங்கிட்டு, பைக் எடுத்துட்டு ஊருக்கு மீன்ஸ் மதுரை தாண்டிலாம் போயிட்டு ஒரு ஓட்டுக்காக கிளம்பி போயிருக்காங்க. ம், சோ அந்த மாதிரி விஷயங்கள் ஆண்களா இருக்கட்டும், ம், பெண்கள் தங்களோட லைஃப்ல பர்சனல் லைஃப்ல அவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டிட்டு ஈவன் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டே போயிட்டு ஓட் பண்ணிட்டு வந்திருக்காங்க.
டிவி கேக் நான் சொல்றேன். சோ அந்த வகையில கண்டிப்பா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். அது ஒரு அருமையான மாற்றம் தான். உங்க அண்ணனுக்கா நீங்க இதை பண்ணிட்டீங்க. அதே சமயம் மக்கள் ஓட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் வருது பிரதர். ஏன்னா வீட்டுல குழந்தைகள் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓட் பண்ண ஒரு கூட்டமும் இருக்கு. மனிதர்களும் இருக்காங்க, அப்பா அம்மா பெரியவங்க இருக்காங்க. அதை தாண்டி விஜய் சார் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு. காமனா டிஎம்கே எனக்கு பிடிக்கலப்பா, விஜய் சாருக்கு இந்த தம்பிக்கு ஓட் பண்ணி பாப்போமே, ரொம்ப நிறைய பேசுறாப்புல, ஒரு தெரிஞ்ச ஹீரோவா இருக்காரு. அவங்க பார்வையில ரீசெண்டா வந்து ஒரு லாஸ்ட் 10 படங்கள் பார்த்திருப்பாங்களா, ஒரு நல்ல பையங்கிற பிம்பம் இருக்குல்ல அவங்க மைண்ட்ல. சோ ஓகே, இந்த இதுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்குன்னு சொல்லி ஓட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏன்னா கடந்த 10 நாட்கள்ல அந்த டிவிக்கே தொண்டர்கள், சின்ன பசங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம், இன்டர்நெட்ல வந்து கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணலாம். ஆனா வீட்டுல பெரியவங்க ஓட் பண்ண பெரியவங்க இருக்காங்களா, அவங்க நியூஸ் பாக்குறாங்களா தினமும் உட்காந்து, தினம் பாக்குறாங்கல்ல. நியாயமான ஊடகங்கள் இன்னும் இருக்குன்னு நான் நம்புறேன். சோ அவங்க செய்திகளை சொல்றப்ப, சொசைட்டிக்குள்ள இவ்வளவு சிக்கல் தினம் நடக்குது அப்படின்னு சொல்றப்ப அவங்க வருத்தப்படுறாங்க. இது என்ன ஒண்ணு பெருசா மாற்றம் இல்லையே, இந்நேரம் மாற்றம் நடந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அதே விஷயம் தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. எஸ். ஸோ இப்போ நீங்க சொன்னது வந்து ஒரு பாயிண்ட் வந்து வேலையிலான ஒரு விஷயம் ப்ரோ. என்னன்னா இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி மீடியம் எப்படி இருந்ததுன்னா, நம்ம வந்து இந்த பேப்பர் நியூஸ் அப்படி தான் பார்த்துட்டோம். இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆனதுனால, இப்போ டிஜிட்டல்ல வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, எது வந்து உண்மை எது பொய் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல ப்ரோ. அந்த தராசுல பாத்தீங்கன்னா உண்மை வந்து கம்மியா இருக்கோ, பொய் வந்து நிறைய இருக்கோ அப்படின்ற மாதிரி இப்ப பேசுபொருள் போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிம்பிளுங்க. இது அவங்க டிவிக்கு இருக்க தொண்டர்கள் எந்த மென்டாலிட்டியில இயங்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தாலே ஈஸியா கிராப் பண்ணிடலாம். இவன் நீங்க டிவிக்கு ஓட்டரா இருந்தாலுமே சரி, டிவிக்கு ஓட் பண்ணாத நபரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தா ஈஸியா புரியும். என்னன்னா அவங்க ஹீரோ மென்டாலிட்டிங்க, ஹீரோ ஒர்ஷிப் மென்டாலிட்டியில இருக்காங்க. நம்ம பார்த்திருப்போம், நிறைய படங்களுக்கு வந்து கலெக்ஷனுக்கு போட்டி போட்டுக்கிட்டு போஸ்டர்ஸ் எல்லாம் விடுவாங்க. அன்அபிஷியல் போஸ்டர்ஸ், ஏதாவது டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபேக்கா. 100 கோடி தாண்டிச்சு, 200 கோடி தாண்டிச்சு, 800 கோடி போயிருச்சுங்கிற மாதிரி எல்லாம் டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. அது படத்துக்கு ஓகே, எனக்கோ அது படத்தை என்ன சொல்றது பூஸ்ட் பண்றதுக்காக நீங்க ஒரு ஃபேனா இருக்கீங்க, அது ஒர்க் பண்ணலாம், அது வேற ஒரு கணக்கு. அது சொசைட்டில பெரிய இம்பாக்ட் உண்டாக்க போறதே கிடையாது தனி மனுஷ வாழ்க்கையில. ஆனா இங்க நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப ப்ராப்பரா உட்காந்து ஏஐல போட்டாலே வந்துருங்க, ஈஸியா எல்லாராலையும் ஃபேக்கா பண்ண முடியும். சோ அது சின்ன சின்ன ப்ராம்ப்ட்ல பண்ணி அது ஃபேக்குன்னு நம்ம சொல்றதுக்குள்ள அது கிட்டத்தட்ட 100K ஷேர்ஸ் போயிருது. சோ அப்ப நம்ம எத்தனை பேருக்கு போய் ஃபேக் சொல்லிட்டு இருக்குது. ஆனா ஃபேக்கான ஒரு விஷயம், அதை நம்பி மக்கள் வந்து ஓகே நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு போல, மாற்றம் நடந்துட்டு இருக்கு. மாற்றம் நடந்தா சந்தோஷம் தான், மாற்றம் நடக்கக்கூடாது, இவங்க வந்து தப்பா தான் ஆட்சி பண்ணி ஆட்சி கவனங்கிறதுல நோக்கம் கிடையாது. அதே சமயம் அது உண்மையான மாற்றமா இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, எனக்கும் சந்தோஷம் தான். தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷமா தான், நானும் தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கேன், என்னோட அண்ணன் தம்பிகள் சொந்தக்காரங்க தானே இருக்காங்க. சோ அவங்க சந்தோஷமா எனக்கு சந்தோஷம் தான். அப்படி இருக்கப்ப வன்மத்தெல்லாம் தாண்டி, வன்மமெல்லாம் கிடையாது, உண்மையா ஒரு மாற்றம் நடந்தா சந்தோஷம். நீங்க ஏன் இல்லாத ஒரு மாற்றத்தை இருக்குன்னு சொல்லி அரசு முன்னைய ஆட்சியில பண்ண எல்லா விஷயங்களுமே திரும்ப நாங்க தான் பண்ணோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதான் பயங்கர ஃபன்னா இருக்கு. 21 வயசுக்கு உட்பட்ட சின்ன பசங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இல்ல அம்மா உணவத்தை அப்கிரேட் பண்ணதா இருக்கட்டும், ஸ்டாலினே ஆல்ரெடி பண்ணி தான் வச்சிருக்காரு அதை. சோ எல்லா விஷயங்களுமே திரும்ப திரும்ப பண்ண விஷயங்களே, அரசு பண்ண விஷயங்களே இவர் திரும்ப பண்ணிட்டு இவர் தான் கொண்டு வந்தாருங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸை கொண்டு வரதுன்னு ஒண்ணு இருக்கு, நியூஸை கொண்டு வரதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஆக்சுவலா ஏத்துக்க முடியல. மாற்றத்தை நீங்க கொண்டு வாங்க, இயல்பா கொண்டு வாங்க. ஈவன் திரைப்படங்கள்ல வர்ற மாதிரி கூட நீங்க பண்ணுங்களேன், மாற்றத்தை கொண்டு வாங்க, தப்பு கிடையாது. ஆனா நீங்க மாற்றத்தையே செய்யாம செஞ்சதா ஒரு விஷயத்த சொல்றீங்களா, அதுதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்களும் இதை பண்ணுவீங்களா, ஏமாற்று வேலைகளை அப்படிங்கிறது? ஏன்னா டிவிக்கில இருக்க தொண்டர்கள் தான் இது அதிகமா ஷேர் பண்றதுங்க. சோ அப்ப அபிஷியலா கட்சியில ஒரு அறிக்கை விடலாம்ல, டிவிக்கே தொண்டர்கள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பாதீங்க ப்ளீஸ், இது நம்ம கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்குது மக்கள் மத்தியில அப்படிங்கிற ஒரு அறிக்கை தாராளமா விடலாமே, யாராவது ஒருத்தவங்க கட்சி சார்பா விடலாமே. அது யாருமே பேச மாட்டீங்களே. இந்தியா லெவல்ல அது வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு வாரத்துல முழுக்க ஒரு கட்சி வந்து ஃபேக் நியூஸ் மட்டுமே ரிலீஸ் பண்ணிருக்கு, பாதிக்கு மேல அப்படிங்கிறது இந்தியா முழுக்க நியூஸா இருக்கு. சோ இது யாருக்கு அவமானம்? அதுதான் விஷயம். அது வந்து உண்மையா எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, நீங்க கேட்குற மாதிரி அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மக்களுக்கு தான் வந்து அவமானமே தவிர கவர்மெண்ட்டுக்கு இல்லை. பிகாஸ் கவர்மெண்ட் வந்து அவங்க அதை வச்சு தானே, அதுதானே அவங்களோட சக்சஸ் ஃபார்முலா. நம்ம லாஸ்ட் பாட்காஸ்ட்லேயே கூட நம்ம பேசியிருந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி ஃபேக்கா ஒரு இது பண்ணிடுற ஒரு இது பண்றாங்க, நிறைய இது பண்றாங்க. ஃபேக்கா நான் சொல்றேன், சோஷியல் மீடியா தான் அவங்களோட பிளாட்ஃபார்மே, பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியா. சோ இப்ப சோஷியல் மீடியால அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு ஹை லெவல் நோட் கிடைக்கும் போது அவங்க ஏன் அதை வந்து இது பண்ணணும்? நடுவுல வந்து கூட ரீசெண்டா ஒரு பேயிங் இருந்தது இல்ல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிசிட்டி வந்து பாசிட்டிவ் பப்ளிசிட்டியோட நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் ஃபாஸ்டா ரீச் ஆகுது. எஸ் எஸ் பட் எனிவேஸ் அது வந்து பப்ளிசிட்டி கீழ தான் வந்துருது. சோ இப்போ இப்படி ஃபாஸ்டா இப்போ வந்து ஃபேக்கா இது பண்றாங்க. ஈவன் நான் வந்து லாஸ்டா ஒரு வீடியோ கூட ஒன்று பார்த்தேன் ப்ரோ. அதுல வந்து எப்படின்னா, இப்போ இவர் வந்து இந்த துண்டு பின்னாடி டவல் போட்டு உட்காந்துருப்பாங்களே, சேர்ல வந்து டவல் போட்டு உட்காந்துருப்பாங்க. சோ அந்த மாதிரி சேர்ல வந்து இவர் சொன்னதே அந்த டவலை கூட எடுத்துட்டாரு. மக்கள் சொன்ன நீ அதை கூட கேட்கிறேன், டே ஒரு டவல்ல என்னடா இருக்கு, ஒரு டவல் போட்டு உட்காந்தா இருக்கு, போடல இருக்கு, அது அவங்க கம்ஃபர்ட், அது ஒண்ணும் இல்லையே. இதுல நீங்க இது கூட பெரிய அளவுல நீங்க ஆக்குறீங்கன்னும் போதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டா இதுவா இருக்கு. அந்த உணர்வு ரொம்ப டீடைலா புரியுதுங்க. ஏன்னா
அவரை ம், அணுவா ரசிக்கிறாங்க. அதான் உண்மை. ஆண்கள் பெண்கள் ஃபாலோவர்ஸ் நான் ம், சொல்றேன் விஜய் சார அணுவா ம், ரசிக்கிறாங்க. ம், அவரை செலிப்ரேட் பண்றாங்க. ம், அவர் என்ன பண்ணாலும் பிடிக்குது. டிஃபன் பாக்ஸ் திறந்து சாப்பிட்டாரு அப்படிங்கிறாங்க. ம். மனிதன் ஒரு மனிதன் சாதாரண மனிதன் டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு ஓபன் பண்ணி சாப்பிடுறது, கைகள் இருக்கு, சாப்பிட முடியும். அது நல்ல விஷயம். ம், சோ அதை ப்ரொமோஷனுக்காக ம், பண்றாங்கிறப்ப அதை அதிபயங்கரமா செலிப்ரேட் ம். பண்றாங்க. டிஃபன் பாக்ஸ திறந்து சாப்பிடுறாருப்பா அவரு அப்படிங்கிறாங்க. இது இயல்புக்கு முரணா இருக்குல்ல. ஆனா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இது மிகச்சரின்னு தான் நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுது இல்ல? சர்க்காசம் இல்ல, உண்மையா சொல்றேன். அவங்க தலைவர் படத்துல தானங்க பாத்துருப்பாங்க அவர் சாப்பிடுற மாதிரி. நிஜத்துல அவர் ம். இப்படிதான் சாப்பிடுவாரா டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாக்குற அந்த செலிப்ரேஷன் அவங்களால தாங்க முடியல. சோ அதை தான் அவ்வளவு பீக் பண்றாங்க. அதை தாண்டி நம்ம படங்கள்லாம் பாத்துருப்போம்ல. இவர் வந்து நம்மள ஒருத்தவர் அவரு. நான் எல்லார் மாதிரியும் வந்து என்ன சொல்றது, கெட்டவங்க மாதிரி இருக்க மாட்டாரு. இவர் ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வருவாருங்கிற மாதிரி. இந்த துண்டு பின்னாடி இருக்குல்ல, அது ஷர்ட்டுக்கு அரசியல்வாதிகள் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அழுக்கு அப்பாம இருக்கிறதுக்காக அதை வச்சிருப்பாங்க. சார் கோட் சூட் ம், போட்டிருக்காருங்க, அது ம், பொருந்தாது, தேவையே இல்லை அது. சோ அப்ப அதை ம். எடுத்துட்டாரு. இது இருந்தாலும் பொருந்தாது அது. சோ அதை எடுக்க சொல்லிட்டாங்க, எடுத்துட்டாரு. அவ்வளவுதாங்க விஷயம். நமக்கு அது அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு அது வாவ், இவ்வளவு பெரிய மாற்றம் இது. இத்தனை வருஷமா அந்த சேர் பின்னாடி இது இருந்திருக்கு. ஸ்டார் வந்து உடனே தூக்குனா இருப்பாரு. நம்ம மாதிரி அவர் சேர்ல சாதாரணமா உட்காருவாரு, துண்டெல்லாம் போட்டு உட்கார மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் எனக்கு புரியுது. ஆனா இது இது ஒரு ஹீரோவா அவரை செலிப்ரேட் பண்றது தாராளமா ஓகே. ஆனா இப்ப அவரு தமிழகத்தோட முதலமைச்சர். சோ அவரு எங்களையும் ஒழுங்கா எக்ஸாக்ட்லி. பாத்துக்கணும், எங்களுக்கும் நல்லது பண்ணணும். சோ அப்ப ம். நீங்க இப்படி அவர் புகழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா அது எங்களுக்கு பாக்குற மக்களுக்கு பயமா இருக்குன்னு நான் சொல்றேன். எஸ். ஆனா, இப்ப சொல்றது வந்து கரெக்ட் ப்ரோ. ஆனா இவங்க செஞ்ச நல்லத புகழ்ந்தா கூட ஓகே. 10 நாள்ல எஸ். என்னது ஏதோ ஒரு முக்கியமான அறிவிப்பு ஏதாவது வந்திருக்கா? ம், எல்லாருமே ம், எதிர்பார்த்தாங்க. பெண்களுக்கு ம். மாதம் ரூ. 2,500. அப்புறம் எஸ். வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பேசின மாரி தான். அந்த 6 to ஆமா. 7 அந்த சிலிண்டர் எஸ். தரா மாரி. எஸ். அந்த எஸ். மாரிலாம் நம்ம வந்து நெறைய எதிர்பார்ப்போட இருந்தது. ஆனா எஸ். ஒண்ணுமே இல்லாம ஏற்கனவே வச்சிருந்த அதே பெட்ரோலுக்கு திரும்பி ஒரு லைட்டா ஒரு இது பண்ணிட்டு, எஸ். அப்புறம் அம்மா உணவகத்த திரும்பி இது பண்றோம் அப்டின்னா மாரி. ஆ. சோ இவங்க பண்ணதே, சொல்றதே, செஞ்சது நீங்க சொன்ன மாரி செஞ்சதே செஞ்சுட்டு, எஸ். அதுக்கும் வந்து ஒரு பப்ளிசிட்டிய இது பண்றாங்க. சோ அது எஸ். மக்கள் மத்தியில எப்படி ரீச் ஆகுது? எஸ். அது ஆக்சுவலா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. மக்களுக்கு தெரியும். மக்கள் பார்த்துக்கிட்டு ம், இருக்காங்க தினம் தினம். இப்ப வந்து அம்மா உணவகத்த ம், இப்ப ஸ்டாலின் ஐயா ஆட்சியில ரினோவேஷன் பண்றாங்க அப்படின்னா மக்கள் பாப்பாங்கல்ல. என்ன கொஞ்சம் கிளீன் பண்றாங்க, நீட்டா இருக்கே ம், மறுபடியும் என்னன்னு சொல்லி அந்த ஏரியாக்குள்ள பேசிக்குவாங்க. சோ அப்ப தெரியும், ஓகே இந்த ஆட்சியில பண்ணிருக்காங்கப்பா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும், ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். இங்க என்னன்னே தெரியாம சைக்கிள் ம், ஓட்டிக்கிட்டு பைக் ஓட்டிக்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்த பசங்களுக்கு அது எதுவுமே என்னன்னே தெரியாது. தெருக்குள்ள என்ன நடக்குது, என்ன அரசியல் நடக்குது தெரியாது. சோ அவங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் பாக்குறாங்க. அம்மா உணவு ஒண்ணு இருக்கு, அதை கிளீன் பண்றாங்களா, அப்ப நம்ம தலைவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து பண்றாங்க. அது காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. சோ இவங்களுக்கு இன்டர்நெட்ல அது புதுசா இருக்கும், மிகப்பெரிய ரெவல்யூஷன் மாதிரி தெரியும். மக்களுக்கு அது மிக சாதாரணமான மாற்றம் தான். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க போன ம், கேள்வியில வந்து இது நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படின்னாலும் இந்தியா முழுக்க அது ரீச் ஆகுதுல அந்த பேர் அப்படின்னு. இதுல என்ன நம்ம மைனூட்டா கவனிக்கணும்னா, நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் டிஜிட்டல் மீடியால வெறித்தனமா ஒர்க் பண்ணி இல்லாத விஷயங்கள் இருக்க மாதிரி காமிச்சு, இல்ல இருக்க விஷயங்களையே ஹைலைட் பண்ணி காமிச்சு அவங்க வந்து இந்த எலெக்ஷன்ல மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் உண்டாக்கியிருக்காங்க அப்படின்னு. சோ இதுல சில ம், பொருந்தாத விஷயங்களும் அவங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எலெக்ஷனுக்கு ஆஃப்டர் எலெக்ஷன் தான் நமக்கு தெரியுது. சோ இந்த ம், விஷயத்த இந்தியா லெவலில் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். நிறைய ஃபேக்கான விஷயங்களை இவங்க வந்து பண்ணி வின் பண்ணிருக்காங்க. இல்லாத விஷயங்களை இருக்க மாதிரி காமிச்சு வின் பண்ணிருக்காங்க. பிளஸ் இப்ப வந்து அந்த 1.5 வாரம் 2 வாரங்களையுமே நிறைய அரசு பத்தின பொய்யான செய்திகள் தான் ஷேர் ஆயிட்டு இருக்கு. பொய்யான செய்திகள் ஷேர் ஆயிட்டு இருக்குங்கிறது மத்த ஸ்டேட்க்கு நியூஸா போகுது, ரீல்ஸா போகுது. அதை பாக்குற ம், வேற வேற பார்ட்டிஸ், ஏன்னா உங்க ஐடியாவே என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க ஒரு ஒரு பரவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. பிஎம் ஆக போறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. சோ அதுக்கான பேஸ் ப்ராசஸா இது இருந்தாலும் ஆச்சரியப்படுக்குள்ள ஆனாலும் ஆயிரம் ம், வச்சுக்கோங்களேன். சோ அப்படி இருக்கப்ப மக்கள் ம், வித்தியாசமா இருக்காங்க. பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. 0.1% கூட இருக்கும், ஏதாவது பண்ணிருவாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா மத்த ஸ்டேட்ல இருக்க ஆப்போசிட் ஐடியாலஜி பீப்புள் அவேர் ஆயிருவாங்கன்னு சொல்றேன். இவனுங்களா அப்ப இந்த பார்ட்டி அப்பா ம், இல்லாத விஷயத்த இருக்குமானுங்கப்பா. சோ இவனுங்க நம்ம ஸ்டேட்குள்ள வர்றதுக்குள்ளேயே என்னென்ன வேலை பண்றாங்க அப்படிங்கறத டீட்டெயிலா வாட்ச் பண்ணுங்க. இவர்களை வாட்ச் பண்ணுங்க, ம், இல்லாத இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மீட்டர்ல அவேர் ஆயிருவாங்க ம், மத்த ஸ்டேட்ல. சோ அப்ப இது கொஞ்சம் அவங்களுக்கு டஃபா இருக்கும். ம். தமிழ்நாட்டு டக்குன்னு ஒரு டேக் ஓவர் பண்ண மாதிரி மத்த ஸ்டேட்ல பண்ண முடியாது. கேரளாக்குள்ள அவ்வளவு ஈஸி கிடையாது. யோசிப்பாங்க, உண்மையா போய் ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க, இவங்க உடனே அடுத்த ஷேர் அடி பண்ண மாட்டாங்க. வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா கேரளாக்கு? கேரளாக்கும் ஏன்னா கேரளாக்கும் மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா 2 பண்ணுவாங்க. இயர்ஸ் தான் ஏன்னா ஆச்சு ப்ரோ. ஒரு டெஸ்ட் ரன் மாதிரி தானே, தாராளமா பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் தாராளமா இருக்கு. ஏன்னா எதை வச்சு நீங்க வின் பண்ணலாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழகத்துல? நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. விஜய் சாரை பிடிக்கும். ம், படத்துல பார்த்து எப்படி விஜய் சார் பிடிக்கும்? படத்துல பார்த்திருக்கோம், ஃபேனா பிடிச்சிருக்கு. சோ அதை பேஸா வச்சுதான் இங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. என்னைக்கோ அது ஒரு நல்ல மாற்றம் சொல்றாங்க. அதே மாதிரி கேரளால சாருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன் ஆமா. பேஸ் கொஞ்சம் அதிகம் கேரளால. இதுதானே எது உண்ம. ஓட்டா மாறுச்சு? ஃபேன்ஸ் தானே ஓட்டா மாறுச்சு. ஃபேன் கூட்டம் தானே, ஃபேன் ரசிகர்கள் கூட்டம் தானே. சோ அதே மாதிரி அங்கேயும் ஒரு ஓட் பேங்க் இருக்கு. யாரு? ரசிகர்கள். ம், விஜய் சாரை பார்த்து ம். கொண்டான்னு விசிலடிச்ச ரசிகர்கள் ஓட் பண்ணுவாங்க. சோ அதை டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றேன். உண்மதான். சொன்ன மாரி மேபி ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே. எஸ். வளர்ச்சி
ஓஹோன்னு இருக்கு வளர்ச்சி. பட் அது வெரி குட் தான் ப்ரோ. நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நல்லது செஞ்சா நீங்க சொன்ன மாரி, நல்லது செஞ்சா யாருமே வந்து இதுவே சொல்ல போறதில்ல. தப்பே சொல்ல ஆமா போறதில்ல. ஆமா. இந்த ஃபேக் நியூஸ் அது இல்லாம இப்ப நம்ம ஃபேக் நியூஸ்ன்னு நம்ம சோசியல் மீடியால சொன்னா கூட, நான் வந்து ம், நானே பார்த்திருக்கேன் ப்ரோ. நம்மள வந்து நெறைய பேர் இப்ப சோசியல் மீடியால எப்படி அட்ரஸ் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ம், ம், நம்ம ஒரு ம். விஷயத்த சொல்லும்போது, அந்த எஸ், சோசியல் மீடியால வந்துட்டு நீங்க இப்ப நல்லதே சொல்ல வந்தா கூட, எஸ். மக்கள் வந்து அத பத்தி யோசிக்க மாட்றாங்களோ! ம், நம்ம ம். ஒரு விஷயத்த ஆ சொல்றோம்ன்றதுனால யோசிக்காம, அவங்க வந்து அவங்களுக்கு புடிச்சத தான் நம்ம சொல்லணும் அப்டின்ட்டு எதிர்பார்க்கிறாங்களோ! எஸ். சிம்பிள்ங்க, சிம்பிள். நான் அடிச்சு சொல்லுவேன். மக்கள் தெளிவா இருக்காங்க. ம். வோட் பண்ண மக்களும் சரி, வோட் ம். பண்ணாத மக்களும் சரி, வேற வேற பார்ட்டிக்கு வோட் பண்ண மக்களும் சரி, ம். இந்த அரசியலை கவனிச்சிட்டு இருக்காங்க அமைதியா. என்ன நடக்குது? இந்த பசங்க என்ன ம். பண்றாங்க? அப்படிங்கிறத மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஃபேன்ஸ் தான் அந்த ம். டேகுக்குள்ள வருவாங்கன்னு நான் சொல்றேன். மக்கள் கிடையாது. ஃபேன்ஸ் ரொம்ப என்ன ஓகே. சொல்றது? இல்லாத விஷயத்த இருக்கதா பண்றாங்க. சரி ஓகே. எனிஹவ். அதுல தவறு இருக்குப்பா. ம். இது வந்து சினிமா கிடையாது. ஒரு தமிழ்நாட்டுல ம். அரசாட்சி அமைச்சிருக்கீங்க. அதுல பொய்யான செய்திகளை நீங்களே பரப்பலாமா? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ம். மீன்ஸ் இப்ப சில பேர் வந்து ம். என்ன சொல்றது? ஹார்டா பேசுறாங்க. வன்மம் இருக்கு. நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ம். பொதுவா ஒரு டேக் கொண்டு வராங்க. டிவிகே ம். தொண்டர்கள்னாலே தற்குறி அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராங்க. அது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஆரோக்கியமான ம். போக்கு கிடையாது. எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க பசங்க ம். அவங்க. அண்ணன் தம்பியா பழகுன பசங்க. ம். சோ ஏதோ ஒரு விஷயத்துல புடிச்சு போய் ஓட் ஓட் போட்டாங்க. அதுல ஒரு மாற்றம் உண்டாயிருச்சு. ஆனா அதுக்காக மொத்தமா அவங்கள ம். தற்குறின்னு சொல்றது எப்படின்னா, அ அது அவங்க சைடு கரெக்டான வார்த்தை இருக்குது. ஏன்னா அறிவில்லாம ஒரு வேலைய பண்ணிட்டீங்களேடா தற்குறிகளா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மூலைல டீல் பண்றாங்க. ஆனா ஸ்டில் அப்படி டீல் ம். பண்ணா மாற்றம் உருவாகாதுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஒருத்தனை திட்டி திட்டி நீ அது மாறுமான்னு வந்து எப்படி மாத்தும்? ஆப்போசிட் பேக்லாஷ் தான் வரும்ல. எஸ் ஆமா கண்டிப்பா. இது மாறவே மாறாது. தற்குறிங்கிற டேகோட நீங்க விஷயத்த கன்வே ம். பண்றீங்கன்னா, அவங்க ஐயோ நம்ம தற்குறின்னு சொல்றோம். நம்ம சரியா இல்லையோ? அப்படின்ட்டு மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நோ. ம். தப்பாவே இருந்தாலும் ஆமா. நீ எப்படிடா என்ன தற்குறின்னு சொல்லலாம்? ஆமா தப்பு தான். அதுக்கு என்ன பண்ணு தான் வருவாங்க. ம். சோ அப்ப அந்த மோட கொஞ்சம் மாத்திக்கிறது உண்மதான். நல்லதுன்னு சொல்லி நான் ரெக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, நம்ம அந்த மோட்ல கூட பேசுறது இல்ல. ஹார்டா கூட பேசுறது இல்ல. எப்பா ம். பிரதர்ஸ் இந்த மாரி சிக்கல்கள் இருக்கு. நீங்க ம். பாக்குறீங்களா? ஏன் இத நீங்க பேச மாட்றீங்க? அ போன ஆட்சியில நடந்த மாரி இந்த ம். ஆட்சியில நடக்குதுப்பா. கொஞ்சம் சமாளிச்சுக்கங்க. ஒரு வாரம் தானே ஆகுதுன்னு சொல்லி இப்படி அநியாயமா பேசுறீங்களே, இது சரியா? அப்படின்னு நம்ம நியாயமா பேசினா கூட, ம். அநாகரிகமான வார்த்தைகள் பயன்படுத்தாம பேசினா கூட, நம்மளையும் திட்டுறாங்க. நம்மளும் காசு வாங்கிட்டு ம். பேசுறோம். ஊப்பி அப்படிங்கிற மாரி என்ன சொல்றது? பதில் வரமாட்டேங்குதுன்னு நான் சொல்றேன். நியாயமான அந்த கேள்வி இருக்கு. கேள்விக்கான பதில் எக்ஸாக்ட்லி ப்ரோ. எஸ். எக்ஸாக்ட்லி எஸ். கரெக்ட்டா சொன்னீங்க. நீங்க வந்து ஆமா. இப்ப வந்து ஒரு கேள்வி கேட்டா, இப்ப வந்து இது தப்பு நடக்குது. இவங்க அ போன ஆட்சியில வந்து இவங்க வந்து கேட்டுட்டு இருந்தாங்க கேள்வி. ம். அப்ப ம். நீங்க பதில் சொல்லலன்னா வந்துட்டு இவங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எஸ். நம்ம கேள்வி கேட்டா, அதுக்கு என்ன எஸ். சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு சொல்லிடுவாங்க. எஸ். ஓகேவா? நம்ம கேள்விக்கு வந்து பதில் வரமாட்டதே தவிர, அதுக்கு வந்து தேவையில்லாத இதுதான் வருது நெறையா. என்ன விஷயம்னாங்க, சோ அது இது எஸ். ம். என்ன என்ன விஷயம்னாங்க, அவங்கள்ட்ட ம். சினிமா பத்தி கேட்டா, அப்ப விஜய் சார், அஜித் சார்ன்னு சொல்லி ஒரு ஃபேன் பேஸ் ஃபைட் போயிட்டு இருக்குல்ல முன்னாடி படங்கள்ல ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி. இல்ல ஆ. ரிலீஸ் ஆனதுக்கு திடீர்னு ஒரு ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கும் சோசியல் மீடியால. அப்ப அவங்க படங்கள் சம்பந்தமான டேட்டாஸ் எடுத்து கேட்டோம்னா, பயங்கரமா அத எடுத்து குடுத்து குடுத்து வாக்குவாதம் பண்ணுவாங்க. டேட்டாஸ் இருக்கு. விஜய் ம். சாருக்கு படங்கள் பத்தி பேசுறப்ப, இல்ல ம். பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறப்ப அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா விஜய் சார் படங்கள் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். விஜய் சார் அவ்வளவு பிடிக்கும் ஒரு ஆக்டரா. சோ அப்படி இருக்கப்ப, அத நம்ம படிச்சு பாக்குறோங்கிறப்ப பாத்தீங்கன்னா, டிவிகே ஃபேன்ஸ் அவ்வளவு டீடைல்டா பேசியிருப்பாங்க. பதில் சொல்லியிருப்பாங்கங்கிற விஜய் சார் ஃபேன்ஸ். ம். ஆனா இங்க அரசியல்னு வர்றப்ப என்ன ம். டேட்டா இருக்கு? என்ன கொள்கை? கொள்கைன்னு ஒண்ணு முதல்ல இருக்கணும். அந்த கொள்கை அங்க ம். கட்சியில இருக்க தொண்டர்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அப்படி புரிஞ்சாதான் நம்ம சோசியல் மீடியால ஒரு ஒரு ஆப்போசிட் கொள்கை உள்ள ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறார் நம்ம கட்சியை பத்தி அப்படின்னா நம்ம கொள்கை புரிதலோட அதுக்கான பதில சொல்ல முடியும். கொள்கைன்னு ஒண்ணு இருந்தாதான் அந்த கட்சி ம். தொண்டன் அந்த புரிதலோட பதில சொல்லுவான். இங்க கொள்கையும் கிடையாது, புரிதல் உள்ள தொண்டனும் கிடையாது. ரீசன் விஜய் சாரை பிடிக்குங்கிறது ம். மட்டும் தானே. சோ அப்ப பதில் இப்படிதான் இருக்கும்னு நான் ம். சொல்றேன். அழுகாத, உளராத, ஏன் புலம்புற? அதுதான் பதிலா இருக்கும். மத்தபடி, ஏய் நான் கேட்கிற மூளை இருக்குல்ல ஒரு மூளை. என் வீடியோ நீ ஃபுல்லா ம். பாக்குறீல்ல. நான் என்ன பண்றேன்? ம். கேள்வி கேட்கிறேன். ம். கேள்வி கேட்கிறேன். எஃபோர்ட் போட்டு நான் கேள்வி ம். கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா ம். சொல்லு. முடியாட்டி அமைதியா போயிரு. சம்பந்தமே இல்லாம இன்னொரு பதில் ம். சொல்ற நீ. அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. சோ ம். அப்ப அது அவங்கள வந்து ம். அவங்க தரத்த அவங்களே தாழ்த்திக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். சில செலக்டிவ் பீப்பிள் வந்து ஆன்சர் பண்றாங்க. அத நான் மதிக்கிறேன். ஸ்டில் மெஜாரிட்டி பேர் வந்து ம். அ அசால்ட்டா டீல் பண்றது. அழுகாதடா, அழுகாதடா, சரி யார்? போடா அப்படிங்கிற மாரி இருக்குல்ல. சோ இது உங்களோட இயலாமையை காட்டுதுன்னு நான் சொல்றேன். ஒரு கேள்விக்கு கூட உங்களால பதில் சொல்ல முடியல. அவ்வளவுதான் நீங்க. இது இது ஆரோக்கியமான அரசியலே இல்லையே ப்ரோ. நீங்க இப்போ சொல்ல வரதுல அது. இப்ப வந்து எஸ். ஆமா, இவங்களுக்கு வந்து ஆமா. கருத்தே இல்லன்னா, இவங்க தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆக போற பீப்பிள். இவங்க எஸ். தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல. சோ ஆமா, எப்படி ஆமா. இத வந்து ஆ நல்வழிப்படுத்துறது அப்படின்னு கூட கேட்கலாம்ல. எப்படி எஸ். இவங்கள இது பண்ண முடியும்? எஸ். எனி ஐடியா? இந்த இது மாற்றம் ஆகணும் அப்படின்னா, அந்த மாற்றம் உருவாகணும் அப்படின்னா, ஆக்சுவலா அந்த மாற்றம் உருவாயிருச்சுன்னா டிவிக்குல இருந்து எல்லாம் விலகிருவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அது வேற கணக்கு. அரசியல் பண்படுத்தி ம். அரசியல்னா என்ன? தமிழகத்துக்கான அரசியல் தேவை என்ன? அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சுச்சுன்னா இளைஞர்களுக்கு,
எல்லாம் இந்த பக்கம் டிஎம்கே பக்கம் திராவிட ஐடியாலஜி பக்கம் வந்துருவாங்க. அப்படி ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. அது அவங்களுக்கு புரியல. ஒரு ஒரு திரை கவர்ச்சியிலே அவங்க இருக்காங்க. இப்ப விஜய் சாரை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த புரிதலை உருவாக்கிட கூடாதுங்கிறதா என்ன பொறுத்த டிவிக்கோட கோல் நான் சொல்லுவேன். இவ்வளவு பேசுறீங்க, ஆட்சிக்கு வந்தாச்சு, ஆட்சிக்கு நீங்க வந்துட்டீங்க அபிஷியலா டிவிக்கு. சோ அப்ப உங்களுக்கே நல்லா தெரியும் உங்க தொண்டர்கள் அரசியல்படுத்தப்படல, இளைஞர்கள் அரசியல்படுத்தப்படல அப்படிங்கிறது. மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க அந்த அந்த கொள்கைகளோட வந்து உங்க கட்சியில இயங்குவாங்க. அவங்களுக்கு கட்சியோட கொள்கை என்ன அப்படிங்கிறது பேசிக்கா ஒரு ஐடியாலஜியோட வந்து இயங்குவாங்க. ஆனா இப்ப வந்திருக்க இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் கட்சினா என்ன, அதோட கொள்கைனா என்ன, அதன் அடிப்படையில் நம்ம எப்படி தமிழகத்துல இருக்க தொண்டர்களை மக்கள் எப்படி அணுகிறது, நம்ம இல்ல மற்ற கட்சிக்காரங்களை எப்படி அணுகிறதுங்கிறத சொல்லி கொடுக்கணும். நீங்க தான் வெண்டுட்டீங்கல்ல, உங்களுக்கு டைம் இருக்குல்ல, கருத்தரங்கள் நடத்துங்க, பெரிய பெரிய என்ன சொல்றது பேச்சாளர்களை வச்சு அவங்கள என்ன சொல்ற அரசியல் பழக்குங்கன்னு நான் சொல்றேன். சோ அப்ப அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவுமே இல்ல பாருங்க. அதுக்கான ஸ்பேஸ் ஃபுல்லா இருக்கு. ஓட் பண்ண உங்க ஏரியால சிறப்பா இந்த எலெக்ஷன்ல செயல்பட்ட இளைஞர்கள், உங்க கட்சி சார்ந்த இளைஞர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்க கருத்தரங்கள் நடத்துங்க, அரசியல் கருத்தரங்கள் நடத்துங்க. சோ அப்ப மிகப்பெரிய அரசியல் புரிதல் உண்டாகும். யாருக்கு? உங்களோட ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு. ஆனா அதுக்கு ஒரு சின்ன இனிஷியேஷன் கூட நீங்க பண்ண மாட்டீங்க. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நோக்கம் என்னன்னா, அரசியலை நீ கத்துக்காத, அரசியல் வேண்டாம், நமக்கு அரசியல் புரிஞ்சா எனக்கு ஓட்டே பண்ணிருக்க மாட்டேன், உனக்கு என்ன பிடிக்குமா அப்படியே இரு, ஃபேக் நியூஸ் போடுறேன், ஷேர் பண்ணி விடு, அவ்வளவுதான் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. வாவ்! கரெக்ட்டா சொன்னீங்க ப்ரோ. உண்மையாவே. நல்ல நல்ல பாயிண்ட் ப்ரோ அது. ஏன்னா இவங்க இந்த மாரி வொர்க் ஷாப் ஏன்னா, இப்போ நான் முன்னாடி இருந்த ஆட்சியிலயும் பார்த்திருக்கேன். ஏடிஎம்கே அவங்களோட இதுலயும் பார்த்திருக்கேன். அவங்க நெறைய பாசரெல்லாம் வைப்பாங்க. நெறைய வந்து அவங்களோட வொர்க் ஷாப்ஸ்லாம் நடக்கும் நெறைய. ஆமா அவங்களோட ஆமா ஐடியாலஜி இது பண்றது, மக்கள எப்படி இது பண்றது, மக்கள்கிட்ட எஸ் எப்படி போய் நம்ம விஷயத்த சொல்றது, எஸ் இல்ல மக்களோட பிரச்சனைய எப்படி எடுத்துட்டு வர்றது, அப்படின்ற ஆமா மாரி வந்து அவங்க நெறைய இதெல்லாம் வைப்பாங்க. நான் பார்த்திருக்கேன். சோ எஸ் ஆனா நீங்க சொன்ன மாரி இவங்க வந்து இதுவரைக்கும் எதுவுமே பண்ணல. ஆமா எதுவுமே பண்ணல. சோ இவங்களுக்கு வந்து அந்த அரசியல் தெரியாம இவங்களோட அரசியல் எப்படி இருக்குன்னா, நீங்க சொன்ன மாரி அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாரி தான். எஸ் போடுறோம் 10 பிளாஸ்ட்ன்னு ஒரு நெருப்ப பத்த வைக்கிறோம். அந்த ஃபயர விட்டு எஸ் இவங்களுக்கு என்ன பேசணும்ன்றதே புரியலையோ! அப்படின்றது ஆமா வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா. ஆமா எஸ் ஃபியூச்சர் வந்து கடந்த ஒரு 3-4 வாரத்துக்குள்ள உலகத்திலேயே தமிழ்நாட்டுல ம், தான் அதிக ஃபயர் சிம்பிள் ஸ்மைல் யூஸ் பண்ணிருக்கதா டேட்டா சொல்லுது எனக்கு ம். தெரிஞ்சு. அடிக்கிறானுங்க உண்மையா ஃபயரை. இருக்கலாம். எனக்கு சரி புரியல, டேய் அது ஒரு ஜஸ்ட் ஒரு சரி பட்டன்டா, அது அதை ஏன்பா இந்த அழுத்து அழுத்துறீங்கிற மாதிரி. ஃபுல்லா ஃபயர். நம்ம ஒரு கேள்வி அப்புறம் கேட்டா அதுக்கு பதில் வராது. ஸ்மைலி பிளஸ் ஒரு ஃபயர். நம்ம எல்லாம் வந்து கதறி ஃபயர் அழுகிறோங்கிற மோட்ல பேசுறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு புரியல, இது நமக்கு ம், ஒரு வேலையே கிடையாது. நம்ம நம்ம வாட்டில ஓகே நடந்து போச்சா மாற்றம், வேலையை பாருங்கப்பா அப்படின்னு நம்ம ம், நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். பர்சனல் லைஃப்ல நமக்கு ஏதாவது சிக்கல் இருந்தா ம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம். அதை தாண்டி நம்ம இவ்வளவு பேசுறோம்னா, தமிழகத்துல இளைஞர்கள் இருக்கும், ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இந்த மாற்றம் ப்ராப்பரா இல்ல. என்னைக்கோ நீங்க சிஎம் வரையும் ஆயிட்டீங்க, ம், முதலமைச்சராவே ஆயிட்டீங்க. ஆனா அரசியல் அரசியல் பண்படுத்தப்படாத, புரிதல் இல்லாத ஒரு இளைஞர்கள் உங்ககிட்ட இருக்காங்க. இது ஆபத்து. இந்த மாற்றம், இப்படிப்பட்ட மாற்றம் ம். பேராபத்து ஒரு நாட்டுக்கு, தமிழகத்துக்கு நான் சொல்றேன். ஏன்னா திராவிட மண் இது அப்படிங்கிறப்ப, இல்ல தமிழர்கள் மண் சொல்லி சொல்றாங்க. சோ அந்த மோட்ல இருக்கப்ப, தமிழ் மண் அப்படின்னு சொல்றப்ப, அங்க இருக்க இளைஞர்கள் எல்லாருமே கொள்கை புரிதலோட இருக்க முரண்ல இருக்கணும்னு நான் சொல்றேன். ஓ உனக்கு அந்த கொள்கையா, உங்களுக்கு அந்த கொள்கையா, ரைட் சூப்பர், அதுல நாலேஜா இருங்க. நான் இந்த கொள்கையில இருக்கேன், நான் இதுல பயங்கர நாலேஜா இருக்கேன். நம்ம மக்களோட ம், நலனுக்காக அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்க கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சா, நல்ல ம், விஷயம். ஆனா நீங்க அதுல என்னென்ன சிக்கல்கள் பண்றீங்க, உங்களோட கொள்கை தமிழகத்துல அப்ளிகபிள் ஆக மாட்டேது பாருங்க, இதுல இந்த கட்சியோட கொள்கை இன்ஃபுளுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொன்னோம்னா, அதுல ஒரு அழகான முன்னேற்றம் நடக்கும். யாருக்குள்ள அப்படின்னா நம்ம இளைஞர்களுக்குள்ள. அது வந்து மக்கள் மத்தியில நல்ல நல்ல திட்டங்களா பிரதிபலிக்கும். அதுதான் கோல். ம், சோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதுக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம் நான் சொல்றேன். மத்தபடி விஜய் சார் மேல வன்மமோ, ஓட்டு போட்ட எல்லாருமே முட்டாள்கள், ஏன்டா அப்படி பண்ணிட்டீங்கிறதோ கிடையாது. அது எல்லாருக்கும் ஒரு செகண்ட் தோணும். ம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும், அது நம்மள நல்வழிப்படுத்தாது. அந்த மாதிரி பேச்சு ஹேட்டட் வந்து நல்ல நோக்கத்தை நோக்கி கொண்டு போகாது. சோ அப்ப நம்ம இப்படி புரிதலோட பண்பட்டு நம்ம பேசுறப்ப நம்மளே அவங்க மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். நம்ம ஏதோ கதறிக்கிட்டு இருக்கோம், வன்மத்துல பேசுறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா சீரியஸ்லி எனக்கு பர்சனலா வன்மம் எதுவுமே கிடையாது. இது நல் மாற்றத்துக்காக நான் ரெக்வஸ்டா ஒரு செய்தி வச்சிட்டு இருக்கேன். நான் என்னோட வீடியோஸ் ம், பெருசா எதுவுமே அழிக்க மாட்டேன். அன்டில் அன்லெஸ் யாருக்காவது பெருசா ஹர்ட் ஆயிருக்கு, வந்து சாரி கேட்டாங்க அப்படின்னா அதை அழிச்சு விட்டுருவேன். ம், மத்தபடி என்னோட ரீல்ஸ் எல்லாம் அப்படியே தான் நான் வச்சிருப்பேன். சம்பந்தமே இல்லாம பழைய ரீல்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன். ம். சோ இப்ப நான் போடுற வீடியோ, சொசைட்டி நடக்கிற சிக்கலுக்கு ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன்ல, இதுல நான் சில கேள்விகள் எடுத்து வைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இது தொடர்ச்சியா சிக்கல் ம். நடக்க 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 நம்ம இன்னைக்கு பேசினது பின்னாடி தெரிய வரும். இவர் இந்த விஷயத்துக்கு இப்பயே பேசினாருப்பா, ஆனா அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணல, அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கல, அதே தவிர திரும்பவும் நடக்குது பாருங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நான் அதனால என்னோட ரீல்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிருக்க போறேன். அது உண்மைதான் ப்ரோ. ஈவன் நான் வந்து அத இப்ப ரியலைஸ் பண்ணேன். நம்ம லாஸ்ட் வீடியோலயே நம்ம ரூட்ட பத்தி நம்ம கொஞ்சம் லைட்டா அப்படி எஸ் டச் பண்ணிட்டு வந்தோம். எஸ் எஸ் அதுதான் இப்ப வந்து பயங்கர பேசும் பொருளா போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா நீங்க பாத்தீங்கன்னா வந்து அத பத்தி தான் இப்ப வந்து எல்லாருமே வந்து அத பத்தி தான் பேசுறாங்க. அந்த ஃபேக் நியூஸ் எப்படி இதாகுது. நம்ம இத வந்து போன பாட்காஸ்ட்லயே நம்ம வந்து பேசணும் அத பத்தி. ஆமா ஆமா சோ அது இவங்களுக்கு எந்த வந்து அளவுக்கு ஸ்லோவா அந்த சொல்லுங்க ப்ரோ. அதான் எவ்வளவு பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்களேன் அந்த விஷயத்த. ஏன்னா ம், நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எலெக்ஷன்ல மாற்றத்தை உண்டாக்குறது. இப்ப தெலுங்கு படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்படி ஒரு டீம் இருக்கும் எலெக்ஷன்ல, கதைக்களத்துல சொல்றேன். ஒரு டீம் ம், இருக்கும், இறங்கி வேலை செய்யும், எலெக்ஷன்ல ம், வின் பண்ண வைக்கும். என்னடா அது இப்பெல்லாம் இருக்காடா, இதெல்லாம் உண்மையாடா சொல்லுவாருங்க.
சாரி ம். சொல்லுவாங்க. ஆனா அது ரியாலிட்டிக்கு ம். இப்படி இருக்குமா? பொருந்துமா? அரசியல்வாதிகளுக்கு தானே மக்களோட ம். இயல்பு புரியும். அவங்க தானே எலக்ஷன ஃபேஸ் பண்ணுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரு டீம் வந்து உள்ள இருந்து ஹெல்ப் பண்ணுதுங்கிறதெல்லாம் ஓகே. டிஜிட்டலா ஹெல்ப் பண்ணும். இவ்ளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? ம். இது இன்னைக்கு நீங்க இத செய்யணும். இன்னைக்கு நீங்க இத ஷேர் பண்ணணும். இன்னைக்கு நீங்க இந்த போட்டோக்கு போஸ்ட் குடுக்க போறீங்க. அதுக்கேத்த மைண்ட் செட்லயே போங்க. ஒரு குழந்தை வருவாங்க. நீங்க குழந்தைய தூக்கிட்டு இப்படி காமிக்கணும். ம். கண்ணாடி தூக்கி போடுவாங்க. கண்ணாடிய மாட்டிட்டு கரெக்ட்டா கேமரா ஒண்ணு இந்த ஆங்கிள்ல நிக்கும். இப்படி காமிக்கணும் கைய. இப்படி ஸ்கெட்ச் போட்டாயா வேலை செய்வீங்க? அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஸ்கெட்ச் போட்டு தான் வேலை செஞ்சிருக்காங்க. சோ அது எப்படி யா. ஆகுதுன்னா அவங்க சொல்றாங்க வந்து வெல்றதுக்கான டாக்டிக்ஸ் இது அப்படிங்கிறாங்க. ஆனா ரொம்ப அசிங்கமா இருக்கு. ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. தமிழகத்துல யா. இப்படி ஒருத்தவங்க ஆட்சியை பிடிக்கிறது. மக்களோட கஷ்ட நஷ்டத்தை ஆமா தெரிஞ்சுக்கிட்டு ப்ரோ. அது களத்துல போய் நின்னு அ- அத உணர்ந்து போராட்டங்கள்ல பங்கெடுத்தாதானே மக்களோட உண்மையான வழி என்னங்கிறது புரியும். வேர்க்காம ம். புரியுதா உங்களுக்கு? வேர்க்காமே ம். இருந்துட்டு நீங்க நேரா முதலமைச்சர் ஆனீங்கன்னா ம். அது வேல்யூவான விஷயம். மாற்றம். ஓகே உங்க லைஃப்ல நீங்க கஷ்டப்படுறதுக்கு முதலமைச்சர் ஆனீங்க. சூப்பர். வாழ்த்துக்கள். ஆனா பேஸ் லெவல் மக்களோட கஷ்டங்கள் எப்படி உங்களுக்கு தெரிய வரும்? நீங்க மக்களை ஃபேஸ் பண்ணவே இல்லையே. நேரா ஒரு ஒரு ஃபார்முலா கொடுத்தாங்க. அந்த ஃபார்முலா படிச்சு பாஸ் ஆயிட்டு போயிட்டீங்களே. அது கிடையாது இல்ல. பேஸ்ல இருந்து பேஜ் 1ல இருந்து நீங்க ம். படிச்சாதான் ஃபுல் நாலேஜ் கிடைக்கும். ஒரு புக்கோட நாலேஜ். இந்த 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் படிச்சு பாஸ் ஆயிருப்பா. சிஎம் ஆயிருப்பா. அப்படிங்கிற மாதிரி சிஎம் ஆயிட்டீங்கன்னா அதனால யாருக்கு பாதிப்பு? எனக்கு, தமிழகத்துல இருக்க மக்களுக்கு, இளைஞர்களுக்கு. இப்ப இந்த ஒரு வாரத்துல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குல்ல. தைரியமா மிக மோசமான குற்ற சம்பவம் நடக்குதுல்ல. அதை ஹேண்டில் பண்றதுல ஒரு தடுமாற்றம் ம். இருக்குல்ல. காவல்துறை எல்லா சைடும் போய் மக்களை காப்பாற்ற முடியாதுங்கிறது உண்மை. அதை நம்ம முழுசா ஏத்துக்கிறோம். அது கஷ்டம் தான். அதே சமயம் ம். அரசு தெளிவா இருக்கு அப்படின்னா நடவடிக்கை எடுக்கலாம்னு நான் சொல்றேன். அங்கங்க சில சின்ன சின்ன திட்டங்கள் மூலமா ஓகே நைட் ரவுண்ட் போங்க, அதிகமா வாட்ச் பண்ணுங்க, எங்கெங்க தவறு நடக்குது, எந்தெந்த ஏரியாக்கள் மோசமான ஏரியாக்கள் நினைக்கிறோம் அங்க இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுங்க, ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கலாம்ல. அதுக்கான திறமை ஏன் இல்ல ம். அப்படின்னா நீங்க ஃப்ரம் த பேஸ்ல இருந்து அரசியல் கத்துக்கல. ஏன் தமிழகத்துல இந்த 2 வாரங்கள்ல உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால ஏதாவது காமிச்சுக்கணுமேட்டு என்ன பண்றீங்கன்னா முன்னாடி இருந்த திட்டங்களை திரும்ப ரெனோவேஷன் பண்றீங்க. இதுதான் உங்களோட அரசியலா இருக்கு. எஸ் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வேர்க்காம அரசியல் வேர்க்காம முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அதான் விஷயம். ம். யா, அது உண்மைதான் ப்ரோ. நீங்க எனக்கு அந்த பாயிண்ட்ல எனக்கு இன்னொரு டச் அப் பண்ண வேண்டியது இருக்கு ப்ரோ. சோஷியல் மீடியா அந்த சோஷியல் மீடியா எஸ் ஆஸ்பெக்ட்லயே நான் வரேன். நீங்க எஸ் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மீடியா வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நல்லா யூஸ் பண்ண தெரியும். பிகாஸ் தே ம் நோ த டெக்னாலஜின்றது தான் அவங்களுக்கு எஸ் நல்லா யூஸ் பண்ண தெரியும். எஸ் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் பீப்புள் லைக் ஒரு 45 40 பிளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் அவங்களுக்கு வந்து இப்பதான் அவங்க புதுசா டெக்னாலஜில இருப்பாங்க. ஒரு 45 மேல எஸ் கூட வச்சுக்கோங்க. எஸ் அவங்களுக்கு வந்து இப்பதான் புதுசா டெக்னாலஜிக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதிகமா தெரிஞ்சிருக்காது. அப்ப தெரியலன்னும் போது இந்த மாதிரி ரீல்ஸ் வந்து இப்ப அவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு 100 ரீல்ஸ் வந்து ஷேர் ஆகுது. அவங்க என்ன நினைப்பாங்க அத? ஓ! நல்லது நடந்துச்சு. எஸ் நல்லது நடந்துருச்சு. பிகாஸ் அது எஸ் வந்து ஒரு வேலிடேட் பண்ணாத ஒரு நியூஸ்ல அது. ஆமா ஆமா அப்ப அது உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஓகே. சோ இவங்க ஏதோ நல்லது பண்றாங்க. இவங்க ஏதோ பெருசா நல்லது பண்ணிட்டாங்க. எஸ் அப்படின்றது தான் கன்வே ஆகுது. ஏன்னா இப்ப எஸ் ரீசென்ட்டா கூட நான் ஒருத்தவங்களோட பேசும்போது அவங்க சொன்னாங்க, டாஸ்க் மார்க்லாம் நெறைய மூடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எஸ் பட் ஆனா அது எந்த அளவுக்கு அது உண்மை அது ஃபர்ஸ்ட்? எஸ் அது என்னடாங்க பிராக்டிக்கலி அது பாசிபிளான்னு கேட்டா அது நல்ல விஷயம் தான். மூடுறது நல்ல விஷயம் தான். எஸ் குறையுது. குடிக்கிறவன் எங்கேயும் போய் மரியாதை குறையா பேச வேணாம். குடிக்கும் நபர்கள் எங்க வேணா போய் குடிப்பாங்க. ம். நல்ல விஷயம் தான். அது அவங்க ம். ஒரு பிளான் பண்ணி போய் குடிக்கிறாங்க. ம். தெரிஞ்சே குடிக்கிறாங்க. நீங்க எத்தனை கடைகளை க்ளோஸ் பண்ணாலும் திரும்பி அங்க இருக்க கூட்டம் வேற ஒரு இடத்துக்கு போக போகுது. ஆனா ரியாலிட்டி ம். என்ன அப்படின்னா சீரியஸாவே ஒரு இடத்துல ஒரு கடையை நீங்க க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா மிஞ்சி போனா ஒரு 500 மீட்டருக்குள்ள இன்னொரு கடை ஓபன் பண்றீங்க நீங்க பிரைவேட்டா டெண்டர் எடுத்து ம். இன்னும் கம்ஃபர்டபுளா. அந்த ம். டெண்டர் யார் எடுப்பான்னு உங்களுக்கு தெரியும். யார் ஆளுங்கட்சியில இருக்காங்களோ அவங்க தான் எடுப்பாங்க. சோ ஆமா நடக்கும். ஏன் அப்படி அநியாயம் பண்றீங்க? படங்கள்ல கதைகள்ல வர்ற மாதிரி வில்லன்கள் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க. மக்கள் பார்வைக்கு நியூஸ்க்கு மெஜாரிட்டி மக்களுக்கு மூடிட்டாங்கப்பா மூடிட்டாங்க அப்படிங்கிற செய்தி மட்டும் ஒரே நாள்ல 700 கடைக்கு மேல மூடிட்டாங்கப்பா அப்படிங்கிற செய்தியாவது. ஆனா கட் பண்ணா பக்கத்திலேயே ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நீங்க பிரைவேட் டெண்டர் எடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. சோ இது இது ஓ! என்ன? அது ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமா இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துச்சுங்க. 500 மீட்டருக்குள்ளேயே ஒரு புது ம். பிரைவேட் ஒயின் ஷாப் ஓபன் பண்ணிட்டாங்க. திருப்பூர் சம்திங் எக்ஸாக்ட்டா எனக்கு நேம் தெரியல. வீடியோ கூட வந்துச்சு. நான் கூட அத ம். போட்டிருந்தேன் நினைக்கிறேன் என்னோட ரீல்ஸ்ல. சோ ம். உடனே ம். பக்கத்துல நீங்க பிரைவேட் ஒயின் ஷாப் ஓபன் பண்ணிக்கிட்டு இத க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா திட்டங்கள் அறிவிக்கிறீங்க. ம். ஆனா அதுக்குள்ள அது அது மக்களுக்கு நலன் தரக்கூடிய திட்டமா இல்லையே. அது பொய்யா இருக்கே. செய்திகள் லைட்டா பொய்யா இருக்கு. மீன்ஸ் லைட்டா இந்த தலைமையில தனி விஜய் ஒருவன் சார் படம் பார்க்குற மாரி இருக்கு. எஸ் தலைமையில விஜய் சார் சொல்ற விஷயங்கள் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா இருக்கு. அவர் ம். அறிவிக்கிற திட்டங்கள் அவர் சொல்ற விஷயங்கள் பாக்குறதுக்கு ஓகே. அவர் இந்த ஒரு வாரத்துக்கு இவ்வளவு பண்றாருங்கிற மாதிரி தோணினாலும் ரியாலிட்டியில மக்கள் கிட்ட அது அப்ளிகபிள் ஆகிறப்ப தப்பா அப்ளிகபிள் ஆகுது. அவர் கீழே ஹைரார்கில இருக்கவங்க ரொம்ப அப்பட்டமா அவங்க வந்து இந்த அரசை பயன்படுத்திக்கிறாங்க டிவிகே அரசை. அது நமக்கு முழுசா தெரியுது. ம். ம். உண்மைதான் ப்ரோ. உண்மைதான். எஸ் சோ எஸ் இப்போ எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த சோசியல் மீடியா நீங்க சொல்லிட்டீங்க இது முன்னாடியே. நல்ல பாயிண்ட் எஸ் அது. மேபி அவங்க எஸ் கட்சியில இருந்தே வந்து அவங்க இத வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். கொஞ்சம் எஸ் கண்ட்ரோல் பண்ணா இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த ஃபேக் நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்றத விட்டுட்டு. எஸ் பட் ஆனா நீங்க சொல்ற மாரி இப்ப 10 ஒரு 700 வந்து குளோஸ் பண்றாங்க. அவங்க எஸ் உண்மையா குளோஸ் பண்ணாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ம் உண்மையா ம் அவங்க க்ளோஸ் பண்ணாங்கன்னா, எஸ் ஃபர்ஸ்ட் இவங்க உள்ள வந்தோனே என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதுல ஃபர்ஸ்ட் ஏற்கனவே கவர்மெண்ட்ல காசு இல்ல அப்டின்னிட்டாங்க.
ஃபர்ஸ்ட் அங்கேயே கை கழுவிட்டாங்க, ஹேண்ட் வாஷ் எஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் என்ன சொல்லிட்டாங்க, இவங்க இருக்கிறத வந்து ஓகே அப்படியே லைட்டா ரெனோவேட் பண்ணி இது பண்றாங்க. இப்போ ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ இதனால எஸ் வந்து ஏற்கனவே விஜய் சாருக்கு வந்து நிறைய அந்த ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ எஸ் இப்போ ஃபேன் பேஸ் இருந்தோடனே இந்த இவங்களோட மிஸ்ஸிங் பீப்புள் யாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 25 கீழே இருக்கவங்க தான் விஜய் சாரோட ஃபேன்ஸ். எஸ் ஓகே, அதுல பேச்சு இல்லை. இப்போ 45 பிளஸ் பாத்தீங்கன்னா, 45 இல்ல 50 பிளஸ் பாத்தீங்கன்னா இவங்க வந்து விஜய் சார் கீழே இருக்க மாட்டாங்க. எஸ் சோ இப்ப இவங்களை டார்கெட் பண்றதுக்காகவோ மேபி அவங்க வந்து அந்த சோஷியல் மீடியால ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க அதை பார்க்கும்போது 10ல ஒருத்தர் பார்த்து கூட அது வந்து நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்லி அந்த எஸ் ஒருத்தர் பார்த்து அப்படியே திரும்பி இந்த ரமணா எஸ் படத்துல வர மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோமோ அப்படின்றது தான் இருக்கு. ஏன்னா அவங்க போயிட்டு அவங்களுக்கு பெருசா நீங்க சொன்ன மாதிரி சோசியல் மீடியால நியூஸை பார்த்துட்டு ஷேர் கூட பண்ண தெரியாது. ஷேர் கூட பண்ண தெரியாது. அவங்க ம், நியூஸை மட்டும் ஸ்க்ரால் பண்ணி தள்ளி தள்ளி பாக்குற ம், ஆட்கள். இந்த இப்படி வச்சுட்டு இப்படி தள்ளுவாங்கல்ல, ம், அந்த மாதிரி ம், டைப் அவங்க யா, எக்ஸ் தள்ளுறவங்க. சோ ஆமா, அவங்களுக்கு ஆமா, பொய் செய்தி அப்படிங்கறதே எங்கேயாவது டிவில பாத்துருப்பாங்க, இல்ல நியூஸ் பேப்பர்ல இது பொய் செய்தி அப்படிங்கறத பாத்துருப்பாங்க. ஆனா ம், மொபைல்ல ஒரு விஷயத்த பாக்குறப்ப அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்த விஷயமே ஒரு நியூஸ். இது அவ்வளவுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். நியூஸ் ஆ, இது உண்மையா தான் இருக்குங்கிறத ம், அவங்க மைண்ட்ல டிஜிட்டலா பாக்குறப்ப நான் சொல்றேன். சோ ம், அப்ப இது ஒரு ஒரு பாக்ஸ்ல ஒரு யா, விஷயம் வந்திருக்க டைப் பண்ணி இது உண்மை, ரைட் சூப்பர், ம், இது உண்மை, ரைட் சூப்பர். அந்த ஃபேக்ட் செக்ங்கிற விஷயம் இல்ல, ம், அதை தாண்டி நம்ம வந்து எதை லைக் பண்றோமோ அதுதானே காமிக்கும். சோ அப்போ ஒரு ஒரு விஷயத்த பிடிக்குதுன்னு ம், சொல்லி அந்த ஃபேக்கான நியூஸ் பேஜஸ் லைக் பண்ணிட்டாங்க, ஒரு வீடியோ லைக் ஒரு போட்டோ லைக் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் தொடர்ச்சி அவங்களுக்கு காமிக்க போகுது. ஃபேக்ட் செக் பண்ணி அது பொய் நம்ம சொல்றோம்ல, இது அவங்களுக்கு ப்ரிஃபரே பண்ணாது. சோ பாருங்க, ஒரு பொய்யான விஷயத்த ம், உண்மை நம்பி ஒரு செட் ஆஃப் மீன்ஸ் ஒரு பெர்சன்டேஜ் பீப்புள் தமிழகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பவுமே நான் சொல்றது, இப்பவும் இவ்வளவு டிஸ்கஷன் நடந்ததுக்கு அப்புறமே சில டேட்டாஸ் நம்ம சொல்லல போயின்னு ம், அதை இப்பவும் இந்த செகண்ட்ல உண்மை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கு. சோ இப்படி நீங்க தமிழக மக்களை யா, ஏமாத்தலாமா? ஆமா. அது கரெக்ட்டான விஷயம் ப்ரோ. எனக்கு எனக்கு வந்து முக்கியமான பயம் உண்மையாவே சொல்லணும்னா என்ன ப்ரோ, இவங்க எல்லாருமே இந்த 45, 50 பிளஸ்ல வீட்ல இருக்காங்கல்ல லேடீஸ். எஸ் அவங்கலாம் எப்படின்னா, இந்த மத்தியானத்துக்கு மேல வந்து அவங்க வந்து அந்த பேசிக்கிட்டு இருப்பாங்க. எஸ் நம்ம ஏரியாலலாம் பாத்தீங்கன்னா, உட்கார்ந்து அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஆமா வந்து இந்த ஃபோன பாத்துட்டு, எஸ் அந்த விஷயத்த வந்து வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகும். செஞ்சாராமாண்டி எனக்கு அப்படியாண்டி அதுதான் பயம். இப்படியா. எஸ் அதுதான். எஸ் அப்படி போச்சுன்னா விஷயம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. எஸ் அது ஒண்ணும் அது பண்ண ரொம்ப முடியாது. அப்படி நம்ம ஆணித்தரமான தகவல் அதுதான் இது. எனக்கு எஸ் ஒரு ஃபேக் நியூஸ ம். ஒரு அட்டியில அவங்க சொன்னா உட்காந்து ஒரு அப்போ அம்மா. ஒருத்தவங்க சொன்னோனே நமக்கு என்ன ஆயிடும்? ஓ! அது எஸ் உண்மை. ஏன்னா நம்மளும் ஃபேக்ட் செக் பண்றது மாட்டோம். ஆமா அப்ப அவங்க ஆமா சொன்னோனே, "ஏய் அவ தான் சொன்னானே அதானே உண்மை." அப்படின்னு சொல்லி இவங்க. சோ எஸ் இது இப்ப வந்து இது ஆமா வந்து எங்க போகுதுன்றது தான் பிரச்சனை. என்ன பிரதர், அதை நீங்க சொன்ன மாதிரி தான். இப்ப அந்த ஒரு அட்டியில ஒரு அம்மா வந்து மொபைல் யூஸ் பண்றாங்க, ஒரு ஏரியால யூஸ் ம். பண்றாங்க. மத்தியானத்துக்கு மேல சமைச்சு முடிச்சுட்டு ம். ஒரு 3 மணி நேரத்துல உட்காந்து எல்லாம் ஒண்ணா ம். பேசுவாங்க. ஒருத்தவங்க மட்டும் யூஸ் பண்றாங்க மொபைல். ம். யூஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு அந்த ம். செய்தியை சொல்றாங்கிறப்ப மத்தவங்கள்ட்ட மொபைல் இல்ல, டிஜிட்டலா அவங்க யூஸ் பண்ண மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். ம். இவங்க மட்டும் யூஸ் பண்றாங்கிறப்ப இந்த ம். விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஏய் இப்படியாமா, இப்படி ஒரு விஷயம் சட்டம் ம். வந்திருக்காண்டி, ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு வழக்கம் போல ஒரு ஃபேக்கான நியூஸ் ஒன்று இருக்கு, இது நடந்திருக்காமாப்பா அப்படின்னா, ம். ஏய் அப்படியா, ஆமா எதுல பார்த்தேன், நான் மொபைல்ல பார்த்தேன், உண்மையாவா, ஆமா அவங்க பேஜ்லயே போட்டிருந்தாங்களே, விஜய் சார் போட்டோ போட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபேக்ட் செக் பண்ண ம். போறாங்க. எங்க மொபைல் எடுத்துட்டு வா பாப்போம், இது உண்மையான ஃபேக்ட் செக் பண்ணு அப்படின்னு சொல்ல ம். போறாங்க. சோ இந்த செய்தி பாருங்க, ஃபேக்கிங் லெவல்ல எக்ஸ்ட்ரீமா போய் உண்மைன்னு லோட் ஆகுது. ஒரு பொய்யான செய்தி தகவல் தெரியாதவங்களுக்கு என்ன சொல்றது, டிஜிட்டலா வளராத மனிதர்கள் ம். மத்தியில, மக்கள் தமிழக மக்கள் ம். மத்தியில அது உண்மைன்னு போய் லாக் ஆகுதுங்கிற மனசுல. சோ அப்ப நைட்டு போய் அவங்க ம். தூங்குறப்ப விஜய் சார் வந்து தமிழத்துக்கு நல்லதான் பண்ணிருக்காரு போல. ஆனா ரியாலிட்டி என்னன்னா அது ஒரு ஃபேக் நியூஸ். அது இங்க எண்ட்ல போய் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது சென்டிமெண்டலா அப்படின்னா, நம்ம ஓட்டு போட்டோம், நல்லது நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. ஆனா அப்படி விஷயம் நடக்கவே இல்லை. இது எவ்வளவு கேட்டிக்கான ஒரு ம். விஷயமா இருக்கு பாருங்க. தமிழகத்துக்குள்ள இது நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம தப்புன்னு பேசுறோம். நீங்க நியாயமா பண்ணுங்க, நல்ல விஷயம் அது. இல்லாத விஷயத்தை இருக்குன்னு நம்ப வைக்கிறது ம். தவறு, இது பேராபத்துன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்றாங்க டிவிக்கு தொண்டர்கள். இது எவ்வளவு பெரிய கேஸா போய் யா முடியுங்கிறது நடக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும். யா அது உண்மைதான் ப்ரோ. ஏன்னா எஸ் இவங்க வந்து இப்ப அது இவங்க வந்து பொய்ய கூட உண்மைன்றத இப்ப வந்து அவங்க ஃபேன்ஸுக்கே தெரியும். நெறைய பேருக்கு அது வந்து தெரியும். அது பொய்யின்ட்டு எஸ் கட்டாயம் தெரியும். ஆமா இல்லன்னா இல்லாம இருக்காது. ஆனா அத அவங்க வந்து உண்மைப்படுத்தி பேசுவாங்க. எஸ் எஸ் அங்க வந்து இன்னொரு ஒரு விஷயம் வருது. அந்த எஸ் விஷயம் நீங்க எனக்கு முன்னாடியே சொன்னீங்க. அந்த ஈகோ பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு. அத எக்ஸாக்ட்லி. பத்தி என்ன என்ன நினைக்கிறீங்க? அதான் பிரதர், இங்க பொதுவா ரசிகர்கள் திரை திரை கவர்ச்சியில ஹீரோஸை பார்த்து ரசிகர்கள் 2 டைப் இருப்பாங்க. எனக்கு அவரை பிடிக்கும், காசு கொடுப்பேன், படம் பார்ப்பேன், ஈவன் விசில் அடிப்பேன், அதோட தியேட்டர் விட்டு ம். வெளில வந்துட்டு நான் என் வேலையை பார்ப்பேன். எனக்கு அவரை பிடிக்கும், அவர் ம். ஆடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, பாடுறாரு, நல்லா இருக்காரு, ரசிக்கும்படியா இருக்காரு, நான் ரசிக்கிறேன், அவ்வளவுதான். இன்னொரு கேட்டகரி என்னன்னா, அவருக்காக என்ன வேணா பண்றேன், அந்த லிமிட் மீறுறது, ரசிக்கிறத தாண்டி ம். ஓகே சூப்பர், இவர் தான் விஷயம், இவர் இப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கே அடிமையாகிறது. சோ அந்த மூட்ல பீப்புள் ம். இருக்காங்க. சோ அவங்க பேசுற விஷயங்கள் தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதுல எனக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சு, அதை நீ தப்புன்னு சொல்றியான்னு ஒண்ணு ஆகும்ல. ஃபேன்ஸ் இப்ப விஜய் சார் ஃபேன்ஸ் இடையில வாக்குவாதங்கள் வரும்ல. அது என்ன பேசிக் அப்படின்னா, ம். எனக்கு இந்த முகத்தை பிடிக்குது, இந்த ஆட்டிடியூட் பிடிக்குது, இவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, ஆனா நீ இவர் வந்து இவளை குறை சொல்ற, ம். அப்ப என்னோட ரசிக்கும் தன்மையை நான் ஒருத்தர் சூப்பர் சொல்றேன், ஆ. அதையும் நீ தப்புன்னு சொல்ற, அப்ப என்னையே தப்புன்னு சொல்ற, என்னோட கணிப்பே நீ தப்புன்னு சொல்ற, என்னோட ரசனை நீ தப்புன்னு சொல்றங்கிற ஈகோ ஒண்ணு இருக்குல்ல. சோ அந்த ஈகோல தான் விஜய் ம். சார் ரவி சார் ஃபேன்ஸ்க்குள்ள பயங்கர சண்டை வரும். ஒரு உருவக்கேலி மாறி மாறி பண்ணிக்குவாங்க ம். ஹீரோஸ் இவங்க.
ஆனா அவங்க ம், ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. சோ ம், அந்த அளவுக்கு ஈகோங்கிறேன். ம், உங்கால அது மாதிரி இருக்காரு, எங்கால இது மாதிரி இருக்காருன்னு சொல்லி ம், உருவக்கேலி பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்ப அவங்களே தமிழக அரசியலுக்குள்ள வர்றப்ப நம்ம வந்து கொள்கை ரீதியா ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா, கொள்கைனா என்னன்னே தெரியல அப்படிங்கிறப்ப, அவங்க பாவம் அவங்க. அந்த கட்சி வந்து அவங்கள அரசியல்படுத்த போறதே கிடையாது. அவங்க பாவம். டிவிகே தொண்டர்கள் பாவம். பயங்கரமா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரிய வர்றப்ப அவங்க ரொம்ப அதிர்ந்து போயிருவாங்க. நம்ம வாழ்க்கையே பொய்யாயிருச்சா? நம்மள முட்டாளாக்கிட்டாங்களே! அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 விஷயம் உறுதியா நடக்கும். பல வருஷங்களுக்கு அப்புறம் நடக்க போகுது. சோ அப்படி இருக்கப்ப, ம். அவங்க நம்ம கிட்ட விஷயங்கள விட்டுக் குடுக்க தயாரா இல்ல. அவங்க அஜித் சார் ஃபேன்ஸ் கிட்டயே தன்னோட ஹீரோவ விட்டுக் குடுக்க தயாரா இல்லங்கிறப்ப, இங்க அஜித் சார் வந்து படம் நடிக்க போயிட்டாரு. இவர் Yeah. அரசியலுக்கு வந்துட்டாருங்கிறப்ப, இப்ப அஜித் சாரோட இடத்துல தூக்கி ஸ்டாலின் சார வச்சுட்டாங்க. அரசியல்ல. போட்டி. இப்ப வந்து அஜித் சாருக்கு பதிலா ஸ்டாலின் சார் Yeah. தான் போட்டி. அரசியல்ல இவங்க 2 பேரும் போட்டிங்கிற மாரி. சோ அப்ப நம்ம கேட்டோம்னா, ம், "ஏய் என்ன சொல்ற? ஏய் கொள்கைய சொல்லுப்பா, தப்பா இருக்குப்பான்னு" கேட்டா, அத பேசலாம் தயாரா இல்ல அவங்க. அவங்க படத்த பத்தி பேசினா டேட்டா சொல்லுவாங்க. சோ அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா வந்து ஈகோ கிளாஷ் ஆவுறது. ஆமா அப்படித்தான். என்ன இப்ப? அந்த மோட். தப்பா? ஆமா தப்பு தான். என்ன இப்ப? ஃபேக் ம், நியூஸா? ஆமா என்ன இப்ப? நீங்க பண்ணாத பொய் செய்திகளா? இருக்கறத இல்லன்னு சொல்லுவீங்க, இல்லத இருக்குன்னு சொல்லுவீங்க. அதே மாரி எங்க தலைவரும் பண்றாருங்கிறாங்க. தப்புனா நாங்களும் தப்பு பண்ணுவோம். ம். அதுக்கு என்னங்கிறாங்க. இது 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 ரொம்ப கேயாஸ் போய் முடியும். இது ஒரு மனுஷன் இப்படி நினைச்சாலே அது அந்த சமூகத்துக்கே தப்பு. இப்படி ஒரு மைண்ட் செட்ல ஆமா தப்பு தான் அதுக்கு என்ன அப்படிங்கிற மோட்ல ஒரு மனுஷன் அதுக்கு சப்போர்ட் பண்ணாலே நான் சொல்றது அது அந்த பக்கத்துல இருக்க சமூகத்துக்கே ஆபத்து அந்த மைண்ட் செட். அதை பார்த்து பல பேர் மாறுவாங்க. சோ ஒரு கிட்டத்தட்ட லட்சம் பேருக்கு மேல ஆமா அதுக்கு என்னப்பங்கிற மோட்ல இருக்காங்கன்னா இது மிகப்பெரிய பிரளயத்துக்கான என்ன சொல்றது ஒரு விதை இது. தப்புன்னு ஏத்துக்கிட்டு ஆமா உண்மைதான் ப்ரோ. அதுக்கு என்னப்பன்னு பேசுற நபர்களை நீங்க எப்படி வேணா ட்ரிகர் பண்ணி விடலாம். அப்ப பார்த்து அவங்க தான் தப்புனே தெரியுதே தெரிஞ்சு உண்மைதான். அதை சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்காங்களே. சோ அப்ப மிகப்பெரிய தப்ப அப்படி தூண்டி விட்டு அவங்க பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்றேன். அவங்களுக்கே தெரியாது நம்ம தப்பு பண்றோம்னு. கரெக்ட். யா. இது நம்ம தலைவர் சொல்ற நம்ம பண்றோம். தலைவருக்கா என்ன வேணா பண்ணுவோம். ஆமா இப்ப என்ன அதுங்கிற மூல பண்ணுவாங்க. ஆனா இதனால மிகப்பெரிய உயிர் சேதம் உண்டாகும். கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆபத்தான கலவரம் மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாறதுக்கான மைண்ட் செட் இதுன்னு நான் சொல்றேன். தப்புன்னு சொல்லிட்டு அது திமிரா பேசுறது. எஸ். கரெக்ட்டான விஷயம் ப்ரோ. ஏன்னா, அப்ப எஸ். முன்னாடி வந்து தப்பு செய்யறது வந்து பயந்திருந்த சொசைட்டி போயி, எஸ். இப்ப தப்பு, ஆமா தப்பு என்ன அப்படின்ற விஷயம் வரும்போது, அந்த ஈக்குவேஷனே எங்கேயோ பெருசா பெரிய லெவல்ல இதுவாகுதுல்ல. எஸ். எஸ். இங்க தப்பு யார் செய்யறது பாதிக்கப்பட தப்பு போறா? செய்யும்போது பயப்படுறது தான். எஸ். தப்பு இங்க செய்யும்போது பயப்படணும். அதுதான் வந்து எஸ். ஒரு உண்மையான விஷயம். பட் ஆனா அந்த தப் தப்பையே வந்து இவங்க கரெக்ட்ன்னு சொல்லும்போது, எஸ். அப்ப என்ன வந்து விஷயம்னாங்க, ஒரு இங்க பிரச்சனை தான். இங்க தப்புங்கிறது வானத்துல எங்கேயும் நடக்கல. ஸ்கிரீன்ல எங்கேயும் நடக்கல. படத்த பார்த்து நம்ம வெளில வர போறதில்ல. வானத்துல நடக்குது. அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லைங்கிற விஷயம் இல்ல. ஒரு தப்பு நடக்குதுன்னா, ம். தமிழகத்துக்குள்ள மக்களுக்கு மத்தியில, அது ஆணோ, பெண்ணோ, சின்ன பொண்ணோ, பெரியவங்களோ, குழந்தையோ, வயசானவங்களோ, மனிதர்களுக்கு நடக்குதுங்கிறேன் நான். தமிழகத்துல இருக்க, உங்க கூட சமகாலத்துல வாழ்ந்துட்டு இருக்க மனுஷங்களுக்கு தப்பு நடக்குது. தப்பு நடக்குது. சோ அப்ப நீங்களும் அத தப்புன்னு ஏத்துக்கிட்டு, ம். ஏன் தப்பு நடக்குதுன்னு பேசினாதான், தப்பு பண்றவங்களுக்கு பயம் வரும். ஆளும் கட்சியா இருக்கவங்களுக்குமே, ஓகே தப்பு நடந்தா மக்கள் ரொம்ப அவேர் ஆகுறாங்க, சங்கடப்படுறாங்க. சோ அப்ப அழுத்தம் அதிகமாகும். அந்த தப்ப சரி பண்றதுக்கான வேலைய அவங்க முன்னெடுப்பாங்கன்னு சொல்றேன். சோ அப்ப நம்ம கட்சியில இருக்கவங்க மக்கள் ம். ஈவன் கோவப்பட்டாலும், மாற்றுக் கொள்கை கொண்டவங்க கோவப்பட்டாலும், நம்ம ஆட்கள் பாத்துக்குவாங்கப்பா. நம்ம ஆட்கள் ஓட் பேங்க் கொஞ்சம் இருக்குது. சோ அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆமா ம். தப்பும்பாங்க. சோ அப்ப பிரச்சனை இல்ல. எவ்வளவு பெரிய சீக்கிரம் நம்ம கூலா டீல் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஏன் சொல்றேன்னா, இப்ப ஒரு ம். ஒரு ஒரு மாணவி கல்லூரி மாணவி வந்து ஒருத்தன் வந்து கல்ல வச்சு அடிக்கிறான். எஸ் நடிக்கிறானா? அத நம்ம ம். தவறுன்னு சொன்னா என்னங்க இப்படி நடக்குதுங்கிறோம். ஒரு தமிழகத்துல ஒரு ம். பெண்ணுக்கு இது நடக்குதே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறோம். இந்த ஆட்சியில இது நடக்குது. இது ஏன் பேச ம். மாட்டீங்கன்னு நம்ம சொல்றோம். இதுக்கு டிவிகே ம். தொண்டர்கள் என்ன சொல்றது? அது ஈகோவா எடுத்துக்கிறாங்க. என்ன நீ எங்க ஆட்சியை குறை சொல்ற? அப்படிங்கிற மோட்ல எடுத்துக்கிறாங்க. ஆ. எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அப்படிதான் நடக்கும். கொஞ்ச நாள் ஆகும். டைம் குடுங்கங்கிறாங்க. இதே அவங்களும் சார் ப்ளீஸ் சார் அண்ணா இத பாருங்கண்ணா. ஒரு பொண்ணு டிவிக்கேல இருக்க ஒரு பொண்ணு. அண்ணா இத பாருங்கண்ணா எனக்கு பயமா இருக்குண்ணா. என்ன மாரி ஒரு ம். பொண்ணு தானே அவங்களுமே. அவங்க உங்களுக்கு வோட் பண்ணிருக்கலாம், பண்ணாம கூட இருக்கலாம். ஆனா உங்க ஆட்சியில ஒரு பொண்ணுக்கு இப்படி நடக்குதேண்ணா, கொஞ்சம் அத கன்சிடர் பண்ணுங்கண்ணா ம். அப்படின்னு ஒரு பொண்ணு டிவிக்கே பொண்ணு பேசுது. இல்ல ஒரு 10, 15 பெண்கள் ம். பேசுறாங்க. டிவிக்கே இளைஞர்கள் பேசுறாங்கன்னா, அது அரசுக்கு எவ்வளவு பெரிய அழுத்தத்த உண்டாக்கும். நல்ல விஷயம் தானே அது. அவங்க உண்ம. உடனடி நடவடிக்கை எடுப்பாங்க. அறிக்கை வெளியிடுவாங்க. இந்த மாரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துச்சுன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தாலே, அந்த மைண்ட் செட்ல சைக்கோஸ் திரியறானுங்கல்ல. ஏதாவது பண்ணலாம், அடிக்கலாம், குத்தலாம்ன்ட்டு ம். பொண்ணுங்க மேல கை வைக்கலாம்ன்னு ம். பைத்தியங்க. சோ ம். அவனுக்கு ஒரு பயம் வரும்னு சொல்றேன். ம். அரசு ரெடியா இருக்கு. ஒரு தடவ தப்பு உண்மதான். நடந்து போச்சு. நடந்து போச்சு. திரும்ப பண்ணா பிரிச்சிருவேங்கிற விஷயத்த நாகரிகமா ஒரு அறிக்கையா விடுறாங்க. அரசு விடுது. ஏன் அவங்க விஜய் அண்ணா கெத்தா விடுறாருங்கிறப்ப ம். கொண்டாடலாமே. செலிப்ரேட் பண்ணலாமே. எல்லாரும் ஸ்டோரியா வச்சு நம்மளே சார் ஒரு நம்மளே பாராட்டலாம். அது உண்மதான். ஃபயர் விடலாம். உடனே உண்மதான். நடவடிக்கை எடுக்கிறாருப்பா. சூப்பர்ப்பா. பெண்களுக்கு ஒரு சிக்கல்னா விஜய் அண்ணா கோவம் வருதுன்னு சொல்லி நம்மளே சப்போர்ட் பண்ணலாம். நல்ல விஷயம் நடந்தா. நீங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ குறைக்கிறீங்கப்பா. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமா அப்படிதான் ம். நடக்குங்கிறீங்க. அப்ப கட்சிக்கு என்ன ஆகும்? பிரஷர்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆட்கள் சும்மா தான் ம். இருக்காங்க. நம்ம ஆட்கள் டிஃபெண்ட் பண்ணிக்குவாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். கொஞ்சம் சில்லா விடுங்க. அத பத்தி பெரிய அறிக்கையே காணுமே டிவிக்கேல இருந்து. ஒரு பெண்ண தலைய அடிச்சு யார்? ஒருத்தன் உடைச்சுக்கிட்டு இருக்கான். உங்க ஆட்சியில. எவ்வளவு படங்கள் பண்ணிருக்கீங்க. பெண்கள பாதுகாத்திருக்கீங்க. முகத்துல ஆசிட் அடிச்சா அந்த பொண்ண கூட்டிட்டு போயிட்டு மாதரேன்னு பாட்டு போட்டு விசில் பறக்குது. ம். பயங்கரமா கூஸ்பம்ஸா இருக்கு. ஓகே. ரியல்ல ம். உங்க ஆட்சியில விஜய் சார், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார், உங்க ஆட்சியில ஒரு பொண்ணோட மண்டைய உடைச்சிட்டு இருக்கான் ஒருத்தவன். இதுக்கு நீங்க ஏன் பதற மாட்றீங்க? என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்ப நீங்க? உங்களுக்கு பதட்டமா இல்லையா?
அப்ப இதான் ரியல் விஜய் சாரா? இதுக்கு சப்போர்ட் இல்ல மேபி பண்றாங்களா? அந்த விஷயம் அவருக்கு போயிருக்குமோ போயிருக்காதோ அப்படின்னு என்ன கூட இருக்கலாம். சொல்றீங்க? விஷயம் தெரிஞ்சு முதலமைச்சர், தமிழகத்தோட முதலமைச்சருங்க அவரு. ஒரு பையன் மண்டையை உடைச்சிட்டு இருக்கான். தமிழகத்தோட முதலமைச்சர். இது என்ன சொல்றது? அவரோட வேலையே அதுதான். முதல் அமைச்சர். எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாத்தையும் கவனிக்கணும், எல்லாத்துக்கும் உணர்ச்சிவசப்படாம முடிவு எடுக்கணும், அந்த முடிவு சரியா இருக்கணும், தொலைநோக்கு பார்வையில எடுக்கணும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ இது எனக்கு செய்திக்கு வரல, எனக்கு தெரியலன்னு சொல்றதுக்கு நீங்களும் நானும் கிடையாது. முதல் அமைச்சர் அவரு. உண்மைதான். கரெக்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி. அவர் உண்மை எஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. நீங்க சொல்றது வந்து 100% கரெக்ட் ப்ரோ. ஏன்னா வந்து எஸ் இவங்க ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு ஆச்சுன்னா அதான் நம்ம லாஸ்ட் பாட்காஸ்ட்ல கூட பேசியிருந்தோம். இன்னும் அவர் வந்து இந்த பிரஸ் மீட்டே வைக்கல அப்படின்னு கூட. எஸ் ஒரே இன்னும் கூட ஒரு ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட். மீட் வரல. ஒரே ஒரு அதனால அவர் எஸ் இன்னும் சந்திக்கல அப்படின்னு. எஸ் ட்விட்டர்ல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த பகுதியில. இது என் மனசை பதபதைக்க வைக்குது. இனி இது மாதிரி சம்பவம் நடக்காம அரசு உறுதியா இருக்கும், காவல்துறை உறுதியா இருக்கும், இன்னும் உற்று நாங்க கண்காணிப்போம். இது மாதிரி தவறு நடந்தது எங்களுக்கும் சங்கடமா தான் இருக்கு, இனி இப்படி நடக்காதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்விட்டர்ல போடுங்களேன் விஜய் சார். தாராளமா போடுங்களேன். அதை கூட நீங்க பண்ண மாட்டீங்களா? ஏன் நல்லதுக்காக நாங்க சொல்றோங்க, இது மாதிரி பண்ற பசங்களுக்கு பயத்தை உண்டாக்குங்களேன், ரியல் லைஃப் ஹீரோவா மாறுங்களேன். ஏன் அமைதியா இருக்கீங்க? இப்ப என்ன இந்த விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் ரிவர்ஸ்ல ஓட் பண்ணிட போறாங்களா? உங்களுக்கு உங்க கட்சி மேல நம்பிக்கை போயிருமா? நோ. எப்பா ஒத்துக்கிறாருப்பா, சிக்கல் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு, அது நம்ம கூட சேர்ந்து டீல் பண்றேன்னு சொல்றாருன்னு சொல்லி உங்க ஓட் பேங்க் தான் அதிகமாகும். உங்களை கைட் பண்றாங்களே டீம், அவங்கள்ட்ட இதை ரெஃபர் பண்ணுங்க. இப்படி மக்களை அப்ரோச் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். மக்கள் கிட்ட ரொம்ப அந்நியமா நிக்காதீங்க. அது உங்க என்ன சொல்றது, எலெக்ஷன் கூட நீங்க மக்கள்கிட்ட தள்ளி நிக்கலாம், எலெக்ஷனுக்கு அப்புறமும் நீங்க மக்கள்கிட்ட தள்ளி நிக்கிறீங்கன்னா மக்கள் உங்ககிட்ட தள்ளி போயிருவாங்க. இது அந்த டீம், டாக்டிக்கல் டீம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பட் ஸ்டில் தே ஹேவ் தட். அந்த இது இருக்கு ப்ரோ உங்ககிட்ட சோஷியல் மீடியா. நீங்க என்னதான் சொன்னாலும் வந்துட்டு எனக்கு அந்த ஒரு விதத்தை வந்து எனக்கு வந்து அது வந்து பெரிய ஏமாற்றம் தான் ப்ரோ. நீங்க நானே வந்து நிறைய விஷயம் யோசிச்சேன் ப்ரோ. அது நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது இன்னும் எதுவுமே பண்ணல, எதுவுமே பேசல அப்படின்னும் போது கூட. பட் ஆனா இன்னமும் இவங்க வந்து அதை சப்போர்ட் தான் நல்லா இது பண்றாங்க. இவங்க எல்லாத்துக்குமே அது நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அது நல்ல விஷயம் தான். அவர் வந்து இப்போ எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு எல்லாரையும் போய் பார்த்தாரு, எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்தாரு, எல்லா அரசியல் தலைவரும். அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த மாதிரி விஷயம் ஓகே. பட் ஆனா மக்களுக்கு ஓகே, அது உங்களோட பொலிட்டிக்கல் இது, அது ஓகே. பட் ஆனா மக்களுக்கு நீங்க இன்னும் எதுவுமே பண்ணலையே, எதுவுமே நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் பதவதைக்குது தான். அதே மாதிரி இன்னொரு சைடு ப்ரோ, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்கேயோ நடக்கிற ஈரான் ஈராக் வார்லயே கூட நடக்கிற விஷயம் நம்மள எவ்வளவு பெரிய அளவுல இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து மக்கள் வந்து மக்கள் இல்ல அவங்க ஃபேன்ஸ் கூட ஒன்னும் புரிஞ்சுக்கலையோ அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஏன்னா அது வந்து தமிழ்நாட்டிலேயே நமக்கு அது நடக்கும் போது நமக்கு இன்னும் எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும். எங்கேயோ ஈராக் ஈரான் நடந்து சிலிண்டர் பிரச்சனை இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை இருந்தா நமக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் வரப்போகுது அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. அதுதான் எனக்கு பயமே. நம்ம அதை பார்க்க தான் போறோம். எவ்வளவு மெச்சூரா அதை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க தான் போறோம். அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சைடுல இல்ல அப்படின்றது தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா பிரதர், அது அப்பட்டமாவே தெரியுது. நம்ம நம்புறோம் இந்த மாதிரி மூத்த அரசியல்வாதி செங்கோட்டன் ஐயா மாதிரியான ஆட்கள் இருக்காங்க, அந்த கட்சியில இருக்காங்க, கைட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறோம். ஆனா இவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு ஒரு இடத்த கொடுத்து இதை பண்ணுங்கன்னு சொன்னா தடுமாறுவாங்களா? புதுசா ஒரு பொறுப்பு கொடுத்தோம்னா அந்த மாதிரி தடுமாறுறது தெரியுதுன்னு சொல்றேன். வெளிப்படையாவே தெரியுது. சோ அது அவ்வளவு வீக்கான பார்ட்டி நீங்க இல்ல. மீன்ஸ் இருந்திருக்கலாம். எப்பனா நீங்க பழைய அரசியல்வாதிகள் யாருமே கூட்டணி சேர்க்காம இருக்கப்ப நீங்க தாராளமா இருந்திருக்கலாம். அப்ப அது ஏத்துக்கொள்ளக்கூடிய வகையில சின்ன பசங்க படத்துல வேணா ஒரே நாள் ஆட்சியை பிடிச்சி அடுத்த நாள் சேஞ்ச் முதல்வன் படத்துல மாதிரி கொண்டு வரலாம். ஆனா ரியாலிட்டி கஷ்டம், சின்ன பசங்க தடுமாறுறாங்க, டைம் கொடுப்போம் அப்படிங்கிறது ஏத்துக்கொள்ளக்கூடிய வகையில இருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு கைட் பண்றதுக்கு எல்லா கட்சியில இருந்து ஆட்கள் இருக்காங்க. திருமாவளவன் கொண்டு உள்ள இருக்காரு. சோ அப்ப நீங்க ஒரு அருமையான, நீங்க நினைச்ச ஒரு ஷார்ப்பான ஆட்சியை வித் கைடன்ஸோட, அரசியல் அனுபவம் உள்ள மனிதர்களோட, தலைவர்களோட நீங்க அதை நடத்தலாமே. ஆனா பாக்குறதுக்கு அப்படி இல்ல, ரொம்ப அமைச்சூரா இருக்குன்னு நான் சொல்றேன். இன்னும் தடுமாற்றம் இருக்கு. சோ அப்ப இது நமக்கு என்னத்தை காட்டுதுன்னா, அங்க பழைய அரசியல்வாதி இருக்கு, வேல்யூவான அரசியல்வாதி இருக்கு, அவங்களோட பேச்சுக்கு வேல்யூ இல்ல. அங்க விஜய் சாரோ இல்ல வேற ஏதோ ஒரு டீமோ கொடுக்குற இன்புட் மட்டும் தான் தமிழகத்துல அப்ளை ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் காட்டுது. அது உண்மைதான் ப்ரோ. அந்த இன்புட் மேபி அவங்க பிஆர் டீமா கூட இருக்கலாம், அது யாருன்னு என்னால சொல்ல முடியல. பட் ஆனா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஹோப்ஃபுல்லி ப்ரோ மாற்றம் வந்துருச்சு, முன்னேற்றமும் வரும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்மளும் நகருவோம். கட்டாயம் ப்ரோ. பட் ஆனா நிறைய விஷயம், உண்மையா நல்ல விஷயம் தான் சொன்னீங்க ப்ரோ. ஸ்பெஷலி இந்த ஃபேக் நியூஸ் இப்படி இதுவாகுது, மத்தவங்களை எப்படி இதுவாகுது அஃபெக்ட் பண்ணுது, அப்புறம் கேர்ள்ஸ் சேஃப்டி, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணீங்க. உண்மையாவே தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்க டைமுக்கும் எல்லாத்துக்கும் ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நம்ம அடுத்த பாட்காஸ்ட்ல மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. குட் நைட். தேங்க்ஸ். குட் நைட்.